வாட் இஸ் ஆட்டிடியூட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம வேல்யூஸ் டிஸ்கஸ் பண்ணது தான். வேல்யூஸ் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப், நம்ம படித்ததே டெஃபினிஷன்லேயே இட் இஸ் அ கன்ஸ்டலேஷன் ஆஃப் அப்படின்னு படித்தோம். கன்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது ஒரு கூட்டமைப்பு. நம்மளுடைய ஆட்டிடியூட் எல்லாத்தினுடைய கூட்டமைப்பு தான் வந்து வி கேன் சே தட் இஸ் தி வேல்யூஸ். அப்போது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பர்டிகுலர் இஷ்யூக்கும் நம்ம அதனுடைய வெறுப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தட் இஸ் ஆட்டிடியூட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எனக்கு வந்து சில விஷயங்கள் பிடிச்சிருக்கும். லைக் எனக்கு புத்தகம் படிக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த புத்தகம் படிக்கிறது பிடிச்சிருக்குங்கிறது ஒரு ஆட்டிடியூட். ஓகேவா? அந்த ஒரு ஆட்டிடியூட் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் ரீசன்ஸ் அதுக்கு இருந்திருக்கும். ஓகேவா? அதுக்கு வேரியஸ் த்ரூ அவுட் தி லைஃப், நம்மளுடைய ஸ்டார்டிங்கில் எப்போ நான் புக்கை படிக்க ஆரம்பித்தேன், அது எதனால் படிக்க ஆரம்பித்தேன், எதனால் புத்தகங்கள் பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு சின்ன ஆட்டிடியூட் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி வேரியஸ் ஆட்டிடியூட் ஃபார்ம் ஆகிறதுனுடைய மொத்த உருவம் தான் வந்து தி வேல்யூஸ். able to differentiate between the values and the attitude. ஆட்டிடியூடுங்கிறது ஒரு சிம்பிள், ஒரே ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நாம் என்ன ஃபீல் பண்ணுறோம், வெதர் தட் இஸ் குட் ஆர் பேட். சில விஷயங்கள் நமக்கு பிடிச்சது இருக்கும், பிடிக்காது இருக்கும். அந்த பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஒவ்வொரு விஷயம் ஃபார்ம் ஆனதோ அதுக்கு பின்னாடி சில ரீசன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் சேர்ந்து தான். இப்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இவரை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, இவரை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது நான் சிம்பிளாக டிசைட் பண்ணியிருக்க மாட்டேன். மேபி ஒரு கிட்டத்தட்ட அவர் என்னோட கிளாஸ் 6 மாதமாக அட்டன் பண்ணுறாரு, ரெகுலராக வந்து அவர் என்னோட நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு, ரெகுலராக வந்து கவனிக்கிறாரு, கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் கொடுக்குறாரு. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் அவரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒருத்தரை பிடிக்கலை அப்படிங்கிறத டிசைட் பண்ணனா அதே மாதிரி எனக்கு வந்து அவன் ஏன் பிடிக்கல, ஒழுங்காக கிளாஸ்க்கு வரலையா, இல்லை படிக்கலையா, என்னவோ அது அவருடைய கேரக்டர்ஸ் என்னவோ அது எல்லாத்தையும் சேர்ந்து தான் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. வேரஸ் த வேல்யூஸ் அப்படின்னா மொத்தமாக நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி பழகிறேன். ஓகேவா? எல்லாருக்கிட்டையும் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டு சிடுன்னு பேசிகிட்டு இருக்கேனா, இல்லை உங்களுக்கு புரிய வைக்கிறமா நல்லா தெளிவாக சேர்க்குறேனா, தட் இஸ் வேல்யூ. வேல்யூஸுங்கிறது மொத்தம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல். இப்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட்டிடியூடுமே ஃபார்ம்ஸ் ஃப்ரம் வேரியஸ் இன்சிடென்சஸ். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் நமக்கு ஆட்டிடியூட் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆட்டிடியூடெல்லாம் சேர்ந்தது தான் வந்து வேல்யூ ஆகுது. ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட். ஏன் சொல்ல வரேன்னா, திரும்பவும் நம்ம வேல்யூ ஃபார்மேஷனில் என்னெல்லாம் படித்தோமோ அதே தான் ஆட்டிடியூடில் ஃபார்மேஷனில் படிப்போம், கொஞ்சம் சில டிஃப்ரென்ஸோட. ஓகேவா? அங்கே படிச்சதே இங்கே, ஏன்னா ரெண்டுக்கும் இருக்கிற சேஞ்சஸ் வந்து வெரி வெரி மைனூட். அந்த சேஞ்சஸ் புரியலைன்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க, என்ன அங்கே சொல்கிறதே இங்கே சொல்கிறாங்க, அப்போ அது இது ஒன்றா அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துடும். அதுதான் நான் கிளியராக சொல்கிறேன். ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் திங்ஸ் மேலே, ஒரு பர்டிகுலர் பர்சன் மேலேயோ, ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மேலேயோ, இல்லை ஒரு பர்டிகுலர் பொருள் மேலேயோ அது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆட்டிடியூட். ஆனால் ஒரு கூட்டாக மொத்தமாக இந்த ஸ்டூடெண்ட்ஸே எனக்கு பிடிக்கல, இந்த கிளாஸே எனக்கு பிடிக்கல, இல்லை இவங்க எல்லாமே நல்லா படிக்கிறாங்க, நல்லா எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு ஒவ்வொன்று மேலேயும். இப்போ லைக் எக்ஸாம்பிள், இந்த நான் ஒரு லைக் எனக்கு மொத்தமாக ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறேன், அவங்க ஒரு மினி டிஃபன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதில் ஒரு 5 ஐட்டம் இருக்குதுன்னா எனக்கு அந்த டிஃபன் பிடிச்சிருக்குன்னா எல்லாமே பிடிச்சிருக்குதுன்னா வேல்யூ. ஒவ்வொன்றா இது பிடிக்கும் இது பிடிக்கல அப்படின்னு நம்ம தனியாக பிரித்து வச்சோன்னா தட் இஸ் ஆட்டிடியூட். ஓகேவா? ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட். ஓகே, நோ டேக் த டெஃபினிஷன். எஸ், இருக்கலாம். எஸ், நீ எதெல்லாம் விரும்பி பண்ணுறியோ அதெல்லாம் உன்னோட ஆட்டிடியூட். எது விரும்பாமல் பண்ணாலும் அது ஆட்டிடியூட் தான். ஹாபீஸ்ங்கிறது உனக்கு பிடிச்சதாக இருக்கணுன்றது கிடையாது. ஆட்டிடியூடுங்கிறது உனக்கு பிடிச்ச விஷயம் மட்டும்தான் ஆட்டிடியூடாக இருக்கணுன்றது கிடையாது. பிடிக்காத விஷயமும் உனக்கு ஆட்டிடியூட் தான். ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது டிசைட் பண்ணுறதே வந்து ஆட்டிடியூட் தான். ஓகேவா? இவரை பிடிச்சிருக்குன்னா அதுவும் ஆட்டிடியூட், இவரை பிடிக்கலன்னா அதுவும் ஆட்டிடியூட். ஓகேவா? இது நெகட்டிவ். வி கேனாட் வேல்யூஸ் மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு செப்பரேட்டாக மொத்தமாக பிரிச்சிட முடியாது. பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறத டிசைட் பண்ணுறதே வந்து இந்த மொத்தம் உங்களுடைய ஆட்டிடியூட் தான். ஏபிள் டு டிஃபரன்ஷியேட். ஓகே, யூ டேக் டவுன் தி டெஃபினிஷன். Attitude can be defined as the expression of likes, dislikes towards a particular psychological object. ஒருத்தரை விட்டு இந்த பின் பாயிண்ட் பண்ணி மொத்தமாக இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் டிசைட் பண்ணால் தட் இஸ் வேல்யூ. ஒவ்வொருத்தரை பற்றியும் டிசைட் பண்ணனா தட் இஸ் ஆட்டிடியூட். ஓகே, ஆட்டிடியூட் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் likes, dislikes டுவார்ட்ஸ் அ பர்டிகுலர் சைக்காலஜிக்கல் ஆப்ஜெக்ட்.
இந்த ஆட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி இட் இஸ் சைக்காலஜி சாப்டர். ஓகேவா? இட் இஸ் கம்ப்ளீட்லி a சைக்காலஜி. அதனால் we have to approach this particular area as a psychology. ஓகேவா? நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். நம்மளோட இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் a combination of several subjects. ஓகேவா? சில ஏரியா சைக்காலஜி படிக்க போகிறோம், சிலதில் ஃபிலாசபி படிக்க போகிறோம், சிலது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்க போகிறோம், சிலது கான்ஸ்டியூஷன் படிக்க போகிறோம், லைக் வேரியஸ் ஏரியாஸ்னோட சோஷியாலஜி சில ஏரியாஸில் படிக்க போகிறோம். ஸோ இந்த பேப்பரே வந்து இட் இஸ் a mixture of many subjects. இது வந்து whereas when we are discussing about this attitude, it is completely it's a psychology chapter. Okay? அண்ட் இதில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேபி அந்த ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, பர்டிகுலர் சைக்காலஜிக்கல் ஆப்ஜெக்ட்னு போட்டிருக்கோம். ஆப்ஜெக்ட் மேபி எ பர்சன், த ஆப்ஜெக்ட் மேபி எ பர்சன், பிளேஸ், சுச்சுவேஷன். ஆப்ஜெக்ட் மேபி பர்சன், பிளேஸ், சுச்சுவேஷன், லாங்குவேஜ், ரிலேஷன்ஷிப், சிம்பிள், எதுவாக வேணாலும் இருக்கலாம், எக்ஸட்ரா. நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் நான் எல்லார்ட்டையும் வந்து வெறுத்து தான் பேசுவேன் அப்படின்னா மொத்தமாக என்னோடய வேல்யூ வந்து ஹீ இஸ் அ நெகட்டிவ் பர்சன் அப்படின்னு டிசைட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகினா இவர் வந்து ரொம்ப நல்லவர், எல்லாருக்கிட்டையும் கார்டியலாக இருப்பார், எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவார் டிசைட். தட் இஸ் அ வேல்யூ. ஒருத்தருடைய மதிப்பு, இவர் வந்து நல்லவரா கெட்டவராங்கிற மதிப்பு கொடுக்குற வேல்யூக்கு தமிழில் மதிப்பு அப்படிங்கிறது தான் அர்த்தம். தெரியும் இல்லையா? வேல்யூஸ் அப்படின்னா மதிப்பு அப்படிங்கிறது அர்த்தம். when it comes to this ஆட்டிடியூடுக்கு தமிழில் வந்து அணுகுமுறைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன், எப்படி நடந்துக்கிறேன், எப்படி பழகிறேன், எனக்கு பிடிச்சிருக்குதா பிடிச்சிருக்கலையா அப்படிங்கிறத பொறுத்து நான் டிசைட் பண்ணுறதுக்கு பேர் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது. ஆட்டிடியூடனோட மொத்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து தி வேல்யூஸ். இன்னும் பின்னாடி நம்ம வந்து படிக்க போகிறோம் எப்படி வந்து ஆட்டிடியூட் எஃபெக்ட்ஸ் தி பிஹேவியர். ஒருத்தனுடைய ஆட்டிடியூடு எப்படி அவனோட பிஹேவியரை டிசைட் பண்ணுது அப்படின்றத முடிவு பண்ணோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ இவரை பிடிச்சிருக்கு அப்படின்னா இவர்கிட்ட நான் பழகிறது வேறு மாதிரி இருக்கும். ஆட்டிடியூடுங்கிறது வந்து there are 3 parts இருக்குது ஆட்டிடியூடில். அது வந்து காக்னேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், எஃபெக்டிவ்னு சொல்லுவோம், பிஹேவியரல்னு சொல்லுவோம். காக்னேட்டிவ் அப்படின்னா நான் என்ன திங்க் பண்ணுறேன், இவரை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது. எஃபெக்டிவ்ங்கிறது அதை நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், அதை எப்படி ஹவ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது. அண்ட் பிஹேவியர் நான் எப்படி அவர்கிட்ட நடந்துக்கிறேன் அப்படிங்கிறது. ஓகேவா? இது மூணுமே எப்போவுமே வந்து எனி ஃபங்க்ஷன் நாம் வந்து எந்த ஒரு வேலையை பண்ணணுன்னாலும் இந்த 3 பார்ட் இருக்கும்: காக்னேட்டிவ், எஃபெக்டிவ், பிஹேவியர். ஐ கிவ் தி எக்ஸாக்ட் தி டெஃபினேஷன் வேர் இட் கம்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இந்த 3 பார்ட்டும் ப்ளே பண்ணணும் அப்படின்னா மூணுமே வந்து எங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா நம்மளோட ஆட்டிடியூட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு பர்டிகுலர் பர்சனை எகெயின் ஆட்டிடியூட் ஃபார்மேஷன் படிக்க போகிறோம். சிம்பிளாக வந்து ஆட்டிடியூட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த சோஷியாலஜிக்கல் ஈகோசிஸ்டம் தியரி. நம்மளோட ஆட்டிடியூட் ஒரு விஷயத்துக்கு வந்து எப்படி நம்மளோட ஆட்டிடியூட் ஃபார்ம் ஆக போகிறது, இந்த விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா. சில பேருக்கு வந்து சில கட்சிக்கு வந்து பிடிச்சிருக்கும், ஏன்னா அம்மா அப்பாவுக்கு பிடிக்கும், நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால் நமக்கு பிடிச்சிருக்கும். ஓகேவா? வேறு எந்த ரீசனுமே இருக்காது. அப்போ அந்த பர்டிகுலர் பிடிச்சிருக்கிறதுக்கான விஷயம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் ஃபேமிலி. ஆர் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருக்கு, எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் இன்னும் அந்த தி ஆட்டிடியூட் ஃபார்மேஷனில் சில ஸ்டேஜெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நிஜமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு படத்துக்கு போயிருப்போம். படத்துக்கு போயிட்டு இருக்கும்போது உண்மையாலுமே நமக்கு அந்த படம் நல்லா பிடிச்சிருக்காது. ஆனால் வெளியில் வரும்போது என்னாச்சுன்னா நம்ம கூட இருக்கிற 4 பேரும் செம்மையான படம் அப்படின்வாங்க. ஓகே, நம்மளோட பர்செப்ஷன் தான் தப்பாக இருக்கோ அப்படின்னு நாமளும் வெளியில் வந்து என்ன சொல்லுவோம், ஆமாங்க சூப்பரான படம் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஆட்டிடியூட் சேஞ்ச். ஓகேவா? இந்த ஆட்டிடியூட் சேஞ்சில் யார் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான்னா நம்மளுடைய பர்சனல் ஒப்பீனியனையும் தாண்டி மற்றவன் என்ன நினைக்கிறான்றது நம்மளுடைய டெசிஷனில் வந்து இட் இஸ் சேஞ்சிங் அவர் ஆட்டிடியூட். ஓகேவா? Okay, we will discuss. It can be attitude can be inferred from the above definition. Attitude can be inferred from the above definition that attitude can be inferred from the above definition that attitudes are mirror. Attitudes are mirror that reflects the values. Attitudes are mirror that reflects your values contained within a person. ஒரு பர்சனுக்குள்ள அவரோட வேல்யூ, அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத ரெஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து அவருடைய ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Attitudes are mirrors that reflects the values contained within a person. The values contained within a person. They are also described as predisposed tendencies. Predisposed tendencies to respond
to respond in a particular fashion, in a particular fashion, in a particular situation. ஓகேவா? இது சிம்பிள், ஒன்றுமே இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம எதையாவது பற்றி பேசிகிட்டு இருப்போம். பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு அவன் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்கிறத நாம் அவனுக்கு முன்னாடியே சொல்லுவோம் இல்லையா? உன்னோட there are some situations, நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. நம்ம அவனை திட்டிகிட்டு இருக்கோம்னா அவன் ஏதாவது என்ன அடுத்து சொல்ல போகிறான்றதே நம்ம வந்து சொல்ல முடியும். பிகாஸ் நம்ம இவ்வளோ நாளாக பழகினதில்லை, இவன் இப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவான் இந்த சுச்சுவேஷனுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அதுதான், ஏன்னா அவனுடைய ஆட்டிடியூட் என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. தட் ப்ரீ டிஸ்போஸ் டெண்டன்சி, இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் இந்த பர்டிகுலர் என்வரான்மெண்ட்டில் இவன் இப்படி தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கிறது ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இது நீங்களே நிறையா சுச்சுவேஷன் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒருத்தனை திட்டும்போது ஏதாவது சம் டயலாக் இருக்கும், ஒவ்வொரு பர்சனுக்கும் ஏதாவது ஒரு டயலாக் இருக்கும். ஓகேவா? என்னை வந்து லைக் என்கிட்ட வந்து யார் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாலும் சரி, இல்லை சந்தோஷமான விஷயத்த சொன்னாலும் சரி, நான் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஓகேவா? என்னோட ஃபிலாசபி என்னன்னு கேட்டிங்கன்னா, வெதர் இட் இஸ் அ குட் ஆர் பேட், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், வி நீட் டு என்ஜாய் தட் மூமெண்ட். ஈவன் இட் இஸ் அ பேட் சுச்சுவேஷன் ஆர் ஒர்ஸ்ட் சுச்சுவேஷன், வி நீட் டு ஃபீல் அண்ட் என்ஜாய் தட் சுச்சுவேஷன். என்கிட்ட வந்து யார் கேட்டாலும் ஓகே என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்வேன்றதை வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சில இருக்கும். வில் ரெஸ்பாண்ட் டு எ பர்டிகுலர் சுச்சுவேஷன். ஒரு பர்சன் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு இப்படி தான், அது வந்து ஈவன் நீ நாட் டு பி கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கணுன்ற விஷயம் கிடையாது. எகெயின் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் சேஞ்ச். எப்போ ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும், எதனால் சேஞ்ச் ஆகும், வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் விச் வில் சேஞ்ச் தி ஆட்டிடியூட் அப்படிங்கிறது படிக்க போகிறோம். பட் ஆட்டிடியூடுங்கிறது இட் இஸ் அ ப்ரீ டிஸ்போஸ்ட் டெண்டன்சி விச் மீன் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் நீ இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இவன் வந்து நம்மகிட்ட பேசினானா நல்லா பேசுவேன், இவங்ககிட்ட நல்லா பேச மாட்டேன். இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் எனக்கு பிடிச்சது, இதை நல்லா படிப்பேன். ஓகேவா? இந்த கிளாஸில் நல்லா கவனிப்பேன், தூங்க மாட்டேன், சில கிளாஸில் தூங்கிடுவேன் அப்படின்வாங்க. ஓகேவா? நேற்றுக்கு ஆஃப்டர்நூன் கிளாஸ் முடிச்சு நிறைய பேர் வந்து நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இட் இஸ் ஆல்ரெடி சம் ஆஃப் த திங்ஸ் ஆர் ப்ரீஃபிக்ஸ். ஓகேவா? இந்த ஆட்டிடியூடுங்கிறது ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிடுச்சு. இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் இட்ஸ் அ ப்ரீ டிஸ்போஸ் டெண்டன்சிஸ். ஓகே, able to follow? And how this behavior, how the attitudes, it's like இப்போ வேரியஸ் ஆட்டிடியூட்ஸ், ஒவ்வொரு அப்ஜெக்டை பற்றி, ஒரு சுச்சுவேஷனை பற்றி, ஒரு பர்சனாலிட்டியை பற்றி, வி ஹவ் சோ மெனி ஆட்டிடியூட். ஒவ்வொருத்த பற்றியும் ஒவ்வொரு ஆட்டிடியூட் நம்ம மனசுக்குள்ளே வச்சுருப்போம். அதெல்லாமே தேர் இஸ் அ சென்ட்ரல் தி ப்ராசஸிங் சிஸ்டம். நம்மளுடைய ஓன் தி பிரெயின் ஆர் தி அவர் ஓன் ப்ராசஸிங் சிஸ்டமில் வேரியஸ் இப்போ லைக் அதுதான் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது. எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து வெறுப்பாக தான் பேசுவேன், அதுதான் என்னோட ஆட்டிடியூட்னா என்னுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி, ஏன்னா மொத்தமாக ஆல் தி ஆட்டிடியூட், ஒவ்வொரு பர்சனை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் எல்லாமே மொத்தமாக ப்ராசஸ் ஆகிட்டு வெளியில் வரும்போது கலெக்டிவாக தட் வில் கம் அவுட் ஆஃப் கம் ஆஸ் அ பிஹேவியர், வில் கம் ஆஸ் அ பிஹேவியர். ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஒவ்வொரு பர்டிகுலர் ஆட்டிடியூடும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இவரை பிடிச்சிருக்குது, தட் இஸ் ஒரு ஆட்டிடியூட். ஓகேவா? இவர் எனக்கு பிடிக்கல, அது ஒரு ஆட்டிடியூட். ஓகேவா? இந்த மாதிரி கிளாஸில் ஒவ்வொருத்தர் மேலேயும் நான் ஓன் வச்சுருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்து உங்களோட ஓன் தி வேல வந்து அதை வந்து திங்க் பண்ணுங்கள். இப்படி வேரியஸ் ஆட்டிடியூட், நிறைய ஆட்டிடியூட். ஓகேவா? எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து இந்த மொத்தமாக இதை பற்றி ஒரு இந்த கிளாஸில் வந்து பசங்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியா ஃபார்ம் ஆகிடும் இல்லையா? பிகாஸ் ஆல் தி ஆட்டிடியூட் ஹாஸ் ஜாயின்டு. ஓகேவா? இப்போ நீங்கள் எல்லோரும் நல்லவங்க அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட், இங்கே எல்லாமே ரொம்ப சூப்பராக படிக்கிறவங்க, ஹைலி டேலண்டட் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா என்னோடய பிஹேவியர் இங்கே வரும்பொழுது வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலை பொறுத்த வேறு மாதிரி இருக்கும், மொத்தமாக கலெக்டிவாக பொறுத்த மாதிரி வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒருவேளை இஃப் ஆல் தி வேரியஸ் ஆட்டிடியூட்ஸ் விச் இஸ் ஜாயின்ட் இஸ் டிஃபர்ஸ் அப்படின்னா, மேபி நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, நான் உங்ககிட்ட பழகிறது வெளியில் வர்ற உங்களுக்காக எங்கிட்டேருந்து வர்ற பிஹேவியரோ இட் வில் பி நெகட்டிவ் கேரக்டர். புரியுதா? ஸோ மொத்தமாக தட் இஸ் அ சென்ட்ரல் ப்ராசஸிங் சிஸ்டம்.
இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் சிஸ்டமில் வேரியஸ் ஆட்டிடியூட், நம்ம ஒவ்வொருத்தரை பற்றி என்ன நினைக்கிறோம், என்ன ஃபீல் பண்ணுறோம், இவர் நல்லவரா கெட்டவரா, இல்லை வந்து இவர் வந்து நல்லா படிப்பாரா, நீங்கள் வந்து எதை வேணாலும் எடுத்துக்கலாம், எனி பர்சனல் தி ஆட்டிடியூட்ஸ். ஒருத்தரை பற்றி நாம் இப்படி தான் நினச்சி வச்சுருக்கோம்னா அது எல்லாமே சேர்ந்து ஈவன் ஒரு பர்டிகுலர் பர்சன், இப்போ இவரையே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து நல்லா எழுதுவார், நல்லா படிப்பார், நல்ல கிளாஸில் லிசன் பண்ணுவார், தூங்க மாட்டார், இப்படி வேரியஸ் ஆட்டிடியூட் ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துக்கும் போது இது ஒரு ஆட்டிடியூட், இது ஒரு ஆட்டிடியூட், இது ஒரு எல்லாமே சேர்ந்து மொத்தமாக ப்ராஸ் ஆகி இவர் வந்து ஒரு நல்லவர், நான் அவர்கிட்ட பேசும்போது நல்லா பேசுவேன், அவர் கூட சரி பர்சனலாகவும் சரி உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன், இப்படி வேரியஸ் பிஹேவியராக அது வந்து வெளியில் வரும். ஓகேவா? இதை நீங்கள் மைக்ரோ ஆங்கிள்லையும் பார்க்க முடியும், மேக்ரோ ஆங்கிள்லையும் பார்க்க முடியும். ஏபிள் டு ஃபாலோ? This is the the core principle of attitude. இதாங்க ஆட்டிடியூட். இதுக்கப்புறம் நம்ம படிக்க போகிறது எல்லாமே ஆட்டிடியூட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அது எப்படி சேஞ்ச் ஆகும், நாம் எப்படி சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறலாம். why we need attitude? நம்ம சிவில் சர்வீஸ் படிக்கிறோம், நமக்கு எதுக்கு ஆட்டிடியூட் தேவை? why we need to understand attitude? what is the use? இதை நாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? We are going to when we are an administrator, நம்ம வந்து வெரைட்டி ஆஃப் பீப்புள் கூட வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெரைட்டி ஆஃப் பீப்புள் கூட வந்து நம்ம மீட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு இடத்துல வந்து இந்த டவுன் ரோடன் பீப்புள், பாவர்ட்டி, சாப்பிட்றதுக்கே வழி இல்லாதவங்க, ஈவன் வி மே ஃபேஸ் அ ரிச் பீப்புள். ஒவ்வொருத்தனோட ஆட்டிடியூடு வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். யார்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆர் அதர்வைஸ் நம்மளுடைய லைக் த பிஹேவியர் விச் வி ஆர் கம்யூனிகேட்டிங் வித் தி இன்ட்ராக்டிங் வித் தி அதர் வேரியஸ் டைவர்சிவ் ஃபேக்டர்ஸ் வந்து மேபி ஃப்ளாடாக இருக்கும். வி வில் நாட் பி a குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகேவா? அப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி நாம் வந்து ஹவ் வி ஆர் சீயிங், ஹவ் வி ஆர் இன்டர்பிரிட்டிங் த சொசைட்டி அப்படிங்கிறதே இதை பொறுத்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே ஹவ் த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஆட்டிடியூட் ஃபார்மேஷன். லைக் த வேல்யூஸ், like values already சொன்னதா, the same process. Like values that we generate within ourselves as a broader system. Like attitude that we generate ourselves as a broader system, attitudes also get developed in a person throughout his life. Attitude formation வந்து ரெண்டா பிரிப்பாங்க. One is social learning. Second is personal learning. Social learning and personal learning. Under this social learning there are three topics. There are three methods. Classical conditioning, second instrumental conditioning, three is modeling. Under social learning there are three ways: classical conditioning, instrumental conditioning, modeling. Under this is, we can say, direct exposure. Under direct exposure we have personal experience. Direct exposure, social direct exposure. Under direct exposure we have personal learning. Okay, anybody heard about this classical conditioning? The Pavlov experiment. Classical conditioning by Pavlov. Yes. The dog experiment, dog and the bell. Pavlov என்ன பண்ணார்னா, there was a dog.
அந்த டாகுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். ஓகேவா? லெட் அஸ் டேக் சம் மீட். ஓகேவா? அவர் வந்து மீட்டு டாகுக்கு வைக்கும்போது ஒரு பெல் அடிச்சுட்டு மீட்டுக்கு போய் அதுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாரு அந்த டாகுக்கு. ஓகேவா? எப்போல்லாம் சாப்பாடு கொடுக்குறாலும் அப்போல்லாம் பெல் அடிக்கும். ஓகேவா? பெல் அடித்தா சாப்பாடு, பெல் அடித்தா சாப்பாடு, பெல் அடித்தா சாப்பாடு டாகுக்கு. ஒரு வாரம் அப்படி ட்ரெயின் பண்ணியாச்சு. ஒரு வாரம் கழித்து பெல் அடிப்பார், சாப்பாடு வராது. என்னாகும்? there will be a saliva excretion. That is called classical conditioning. ஓகேவா? ஒரு ஸ்டிமுலஸ், ஒரு பர்டிகுலர் ஸ்டிமுலஸ், அதை வந்து அந்த ஈவெண்ட்டோட நம்ம அந்த ஸ்டிமுலஸை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட் நடக்கலைனாலும் ஸ்டிமுலஸ் வந்தாலே அதுக்கான ரெஸ்பான்ஸ் நடக்கும். ஓகே, திஸ் இஸ் கால் தி கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வந்து ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுமே வந்து ஒவ்வொன்றையும் சைக்காலஜியில் வந்து 30 மார்க் 40 மார்க் கேட்பான். கிளாசிக்கல் கண்டிஷனிங் எக்ஸ்பெரிமெண்ட்டும் 30 மார்க் கேட்பான். இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங்கும் 30 மார்க் கேட்பான். ஈவன் தே கேன் ஆஸ்க் இன் 60 மார்க் கொஸ்டின் when there was a 60 மார்க் கொஸ்டின். பட் அந்த அளவுக்கு தேவையில்லை. இதில் வந்து இந்த ரிசர்ச்சை நிறைய மாடிஃபை பண்ணி இன்றைக்கி அட்வான்ஸ் ஸ்டேஜ்க்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. பட் அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. நான் வந்து ஜென்ரலாக இது என்னங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். தட் இஸ் எனஃப். இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங் அப்படின்னா என்னென்னா இதை வந்து ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது தி இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங்கில் என்ன பண்ணுவேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டு வந்துச்சு அப்படின்னா நான் ஒரு சாக்லேட் கொடுப்பேன். ஓகேவா? அப்போ அந்த குழந்தை என்ன செய்யும்? திரும்பவும் அடுத்த தடவை நம்ம சாக்லேட் வாங்கணும் அப்படின்றதுக்காகவே படிக்கும். ஓகேவா? சரி, இன்றைக்கி ஹோம்ஒர்க்கை முடிச்சனா நான் உனக்கு சாக்லேட் கொடுப்பேன் அப்படின்னா என்ன ஆகும்? டெய்லி வந்தோடனே ஹோம்ஒர்க் முடிக்க ஆரம்பிச்சிடும். தட் இஸ் அ ரிவார்ட். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல், வி ஆர் கிவிங் சம்திங் டு கெட் சம்திங். ஓகேவா? ஆர் அதர்வைஸ் அந்த குழந்தை நீ தப்பு பண்ணால் அடி விழும். தப்பு பண்ணால் அடி விழுன்றது இதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு நான் இதை செஞ்சால் இது ஓடுவோம், பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அதனால் அதை செய்யக்கூடாது. தட் இஸ் ஆல்சோ இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷன்லேயும் நிறைய ரிசர்ச் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து வென் டு கிவ் இன்சென்டிவ்ஸ். ஒரு பர்சனுக்கு அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஒரு வேலையை முடிச்சான்றதுக்காக எப்போ கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் கூட டெஸ்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஒரு வாரம் ஆஃபீஸ்க்கு வந்து நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுற, ஒரு வாரம் ஒர்க் பண்ணேன்னா உனக்கு வந்து ஐ வில் கிவ் 1000 rupees போனஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அவர் வந்து ஒரு வாரம் வேலை பார்ப்பார். 2வது வாரமும் ஒவ்வொரு வாரம் வேலை பார்க்கும்போது 1000 rupees போனஸ்னால் என்ன ஆகும்? அப்போ அவர் என்ன ஆகும்னா ஒரு காலத்தில் என்ன ஆகுனா ஒரு வாரம் வந்து எதாவது பண்ணிட்டு இருந்தாலே நமக்கு 1000 ரூபா வந்துடும் அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி கிளாசிக்கல் கண்டிஷன்லேயே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகேவா? இன்ஸ்டெட் நான் வந்து எப்போ கொடுப்பனே தெரியாது, எப்போ போனஸ் கொடுப்பனே தெரியாது. நீ ஒர்க் பண்ணிக்கும்போது சடனாக வந்து ஒரு நாள் போனஸ் கொடுப்பேன். நீ இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணது சூப்பராக இருந்து அதனால் இந்த வச்சுக்கோ போனஸ் அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். அடுத்து நான் எப்போ வருவேனே தெரியாது. அப்போ என்ன ஆகும்? ரெண்டில் எங்கே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்? செகண்ட். தெர் ஆர் மெனி அதர் ரிசர்ச்சஸ். ஓகேவா? இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் அதே மாதிரி பனிஷ்மெண்ட்டுக்கும் அப்படி தான். இதில் வந்து ரிவார்டை வச்சு ஒரு வி கேன் கெட் சம் அவுட்புட் ஆர் வி கேன் கண்ட்ரோல் ஆர் வி கேன் கெட் அவுட்புட் வித் தி பனிஷ்மெண்ட். அதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங். ஓகேவா? இந்த தேர்ட் மாடலிங் அப்படின்னா என்னென்னா, மாடலிங் அப்படிங்கிறது யாரையாவது ஒருத்தவங்கள மிமிக் பண்ண வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தர் முன்னாடி செய்கிறாங்க அப்படின்னா இப்போ குரங்கு வந்து நம்ம செய்கிறதெல்லாம் அப்படியே செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஈவன் நமக்கு சில பேர் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்கள மாதிரியே செய்யணும், அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணணும், அவங்கள மாதிரியே நடந்துக்கணும்னு நினைப்போம். தட் இஸ் கால் மாடலிங். மற்றவங்கள பார்த்து அதை அப்படியே அவங்கள பிடிச்சிருக்குன்றதுக்காக மிமிக் பண்ணுறது. ஸோ மேக்கிங் சம் ஆஃப் தி பர்சனாலிட்டிஸ் ஹூ லைக் இப்போ வந்து ஸ்வச் பாரத் கேம்பெயின் வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து ரோடை க்ளீன் பண்ணுறாரு அப்படின்னா அதை பார்த்து நிறைய பேர் ரோடை க்ளீன் பண்ண போவாங்க. ஓகேவா? கமலஹாசன் வந்து தூர் வாடுறாரு அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் பேர் போவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்க பேர் மாடலிங். பிகாஸ் ஆஃப் தி ஜஸ்ட் இமிட்டேட்டிங் தி அதர்ஸ். நமக்கு யார் பிடிச்சிருக்கோ அவரை வந்து இமிட்டேட் பண்ணுறதுக்கு வி கேன் சே தட் இஸ் மாடலிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை டைரக்ட் எக்ஸ்போஷர் ஆர் பர்சனல் லேர்னிங் அப்படிங்கிறது என்னென்னா, நான் வந்து மற்றவங்க யாரை இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். சொசைட்டியில் கிளாசிக்கல் கண்டிஷனுக்கு என்ன ஆகும்? இது பண்ணால் இது வரும்ன்றது ஃபிக்ஸ்டு. ஓகேவா? அந்த மாதிரி ஆட்டிடியூட் ஃபார்ம் ஆகலாம். ஆர் இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங்காக இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் மாடலிங்காக இருக்கலாம். இது எல்லாமே எக்ஸ்டர்னல். இன்டர்னலுங்கிறது நாமே அதை வந்து ஃபீல் பண்ணிக்கிறது. ஓகேவா? நெருப்பு சூடுனா சுட்டதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? இதில் இந்த 4ஓட கம்பேர் பண்ணும்போது தீஸ் 3 ஆர் எக்ஸ்டர்னலி அப்படிங்கிறனால இதில் ஃபார்ம் ஆகிற ஆட்டிடியூடை விட இது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? இது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்போவுமே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கிடைக்கிற ஆட்டிடியூட் ஃபார்மேஷன் வில் பி மச் ஸ்ட்ராங்கர் தேன் தி
தி சோஷியல் லேர்னிங். எனி டவுட்ஸ்? ஏற்கனவே புரியலையா? மூணுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதா? ஓகே, டேக் இட் டவுன். கிளாசிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? கிளாசிக்கல் கண்டிஷனிங்கில் நம்ம வந்து வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோன்னு வச்சுப்போம். வீட்டில் நாய் வளர்க்கும்போது அந்த நாய்க்கு நம்ம சாப்பாடு வைப்போம். 3 வேளையும் சாப்பாடு வைப்போம். 3 வேளை சாப்பாடு வைக்கும்போது நம்ம வீட்டில் ஒரு கடிகாரம் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த கடிகாரத்தில் எப்போல்லாம் காலையில் 8 மணி அடிக்குதோ அப்போல்லாம் வந்து நம்ம சாப்பாடு வைப்போம். ஓகேவா? ஒரு நாளில் நம்ம எல்லாருமே ஊருக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் 8 மணிக்கு மணி அடிக்குது, சாப்பாடு வரல. அப்போ என்ன ஆகும்? அடுத்த 2 மினிட்ஸில் நாய்க்கு வந்து சலைவா சக்ரீஷ் ஆக ஆரம்பிச்சிடும். அது எங்கடா சாப்பாடுன்னு பார்த்துட்டு இருக்கோம். தட் இஸ் கால் கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஒரு பர்டிகுலர் ஸ்டிமுலஸோட அந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம லிங்க் பண்ணிடுறது. ஓகேவா? இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த நாய்க்கு என்ன ஆட்டிடியூட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, டாகுக்கு 8 மணி மணி ஆயிடுச்சுன்னா சாப்பாடு சாப்பாடு நமக்கு வந்துடும் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது அதை மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா, டெய்லி காலைல 8 மணிக்கு மணி அடிச்சுன்னா அதுக்கு சலைவா வரும். எப்போன்னா எப்படி ஒரு மாதமாக அந்த டாகுக்கு மணி அடித்தோடனே சாப்பாடு வந்து 8 மணியான மணி வரும்ன்ற ஒரு ஆட்டிடியூட் ஃபார்ம் ஆச்சோ, அதே மாதிரி அதை போக்குற அளவுக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு அது நடந்துருதுன்னு வச்சுப்போம். அந்த கண்டிஷனிங் நம்ம ஒரு வாரத்துக்கு மணி அடித்து சாப்பாடு போட்டோம்னு வச்சுக்கோங்க. இதை விட ஜாஸ்தியான டைமுக்கு மணி அடித்து சாப்பாடு வரலைன்னா தான் ஓஹோ இனிமேல் வராது போல் இருக்குது, ரெண்டுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை போல் அப்படின்னு அதை மாற்ற முடியும். அதை விட ஜாஸ்தியான பீரியட் அது நடக்கணும். ஆர் அதர்வைஸ் தட் பர்டிகுலர் ஆட்டிடியூட் கேனாட் பி சேஞ்ச்டு. இப்போது திரும்ப ஒரு வாரம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு? வரல. அப்போது வந்து நமக்கு மணி அடித்தா சாப்பாடு வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சரி வெயிட் பண்ணுவோம் எப்போ வருது அப்படின்னு ஒரு தாட் வரும். அப்போ அந்த ஒரு வாரம் மணி அடித்து சாப்பாடு போட்டோம், சலைவா வந்துச்சு. 2 வாரத்துக்கு மணி அடித்து சாப்பாடு போடல. 3ஆவது வாரம் பார்த்தேன்னா மணி அடிச்சிங்கன்னா அதுக்கு சலைவா வராது. ஓகேவா? ஏவனோ தட்டிட்டு போயிட்டு இருக்கேன், இல்லைனா அது மணியை கண்டுக்காது, ஏதோ கட்டிகிட்டு இருக்கேன், நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு போயிடும். தட் இஸ் கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஓகேவா? எனி அதர் டவுட்ஸ்? Classical conditioning comes by a stimulus. Classical conditioning comes by a stimulus. நான் சொன்ன இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஐம் ஜஸ்ட் கிவிங், எனக்கு தெரியுன்றனால ஜஸ்ட் ஐம் கிவிங் அன் எக்ஸ்ப்ளனேஷன். இதில் அதிகமாக இதுக்குள்ளெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, ரொம்ப டீப்பாலாம் உள்ள போய் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, சின்ஸ் இட் இஸ் நாட் அ சைக்காலஜி பேப்பர் அப்படிங்கிறதுனால. பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு வேளை கேட்டால் சொல்கிறதுக்காக. ஓகே, மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, 99% கேட்க மாட்டாங்க, ஏன்னா இட் இஸ் நாட் அ சைக்காலஜி பேப்பர். பட் ஸ்டில் யூ நீட் டு பி அவேர் ஆஃப் தட். ஓகே, தென் இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங் comes by the method of rewarding desirable behavior and punishing the undesired behavior. By social learning, the attitudes formed are weak when compared to direct exposure. By direct experience, everything will be first hand. By direct experience, everything will be first hand. This method of direct experience is stronger and powerful when compared to social learning methods. For example, நாம வந்து பர்சனலாக ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி சரியில்லை அப்படின்ட்டு நாமளே வந்து ஒரு பிராண்டை இன்னொரு பிராண்டை மாற்றி யூஸ் பண்ணுறோம். அது யூஸ் பண்ணும்போது நல்லா கம்பேர் டு த லாஸ்ட் பிராண்ட் இது நல்லா வருதுன்னா இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிறத நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வாங்கிப்போம். அடுத்தடுத்த தடவை எப்போ போனாலும் அந்த பர்டிகுலர் பிராண்டை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நாம் யூஸ் பண்ணி
உருவான ஒரு ஆட்டிடியூட். இதை வந்து என்ன சொல்லுவான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு ஹேர் ஆயில்னு வச்சுக்கோங்களேன். நான் இவ்வளோ நாளாக வந்து ஏதோ ஒரு ஹேர் ஆயில் வாங்கினேன், இப்போ வந்து பேராசூட் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. பேராசூட் நானே யூஸ் பண்ணி பார்த்தேன், ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் நல்லா இல்லை, செகண்ட் பேராசூட் யூஸ் பண்ணேன், ஐ ஃபீல் இட் இஸ் கம்ஃபர்டபுள், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து வேறு யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். மற்றதெல்லாம் நல்லா இருக்கலாம், சரி பரவாயில்ல இருந்துட்டு போது, நான் இதை யூஸ் பண்ணிட்டேங்க ரொம்ப நாளாக, நானே யூஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வி நோ தட் இட் இஸ் குட் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஓகேவா? அந்த மாதிரி இது வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து பர்சனலாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்படின்னா when compared to all these methods, it is very difficult to change the attitude of a person. பட் ஆனால் இது எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறது கிடையாது. இந்த 3 மெத்தட் இல்லாமல் இந்த 4 மெத்தடில் எதை வேணாலும் நம்ம வந்து ஒரு பர்சனோட ஆட்டிடியூடை வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட் ஆனால் இதில் இருக்கிறத சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை விட ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஆட்டிடியூட், ஆர் அதர்வைஸ் இட் வில் நாட் சேஞ்ச். ஓகேவா? எனி டவுட்ஸ்? நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டிடியூட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டிடியூட், ஆட்டிடியூட் ஃபார்மேஷன் யாராவது டவுட் இருக்கா? மாடலிங் சொன்னா, மாடலிங் வந்து பை அப்சர்விங் அதர்ஸ். ஓகேவா? பை அப்சர்விங் அதர்ஸ். மாடலிங்க்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய ஹால்குள்ளே மேலே ஒரு லைக் அந்த இடத்துல ஒரு பனானாவை கட்டி, ஒரு பனானாவோட பஞ்ச் கட்டி தொங்க விட்டுட்டாங்க. உள்ளே ஒரு 10 குரங்கு விட்டாங்க. அந்த குரங்குக்கு மேலே பனானா இருக்கிறது தெரியும், ஓகேவா? ஆனால் அந்த குரங்குக்கு அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. ஆனால் ரூம்குள்ளே வந்து ஸ்மால் அந்த ஸ்டேர் கேஸ் மாதிரி ஏணி, குச்சி, கம்பு அந்த மாதிரி நிறைய அங்கங்கே இருக்குது. பட் ஆனால் அதை யூஸ் பண்ணி அந்த குரங்குக்கு அந்த வாழைப்பழத்தை எடுக்க முடியுங்கிறது தெரியல, ஓகேவா? அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே பக்கத்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ரூமுக்கு அந்த மாற்றிட்டு இங்கே உள்ள அந்த ஏணி எடுத்து போட்டு மேலே ஏறி அதை எடுக்க முடியும், இல்லைனா குச்சி வச்சு அடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இங்கே ஏதாவது செய்வாங்க. ஸோ த மங்கீஸ் வில் வாட்ச் என்ன நடக்குது அப்படிங்கிறத, ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்ப அதே மங்கீஸை திரும்ப உள்ளே கொண்டு வந்துட்டுருவாங்க. அங்கே பனானா அப்படியே இருக்கும். தி மங்கீஸ் வில் ட்ரை. தட் இஸ் மாடலிங், ஓகேவா? த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். சைக்காலஜியில் எல்லாத்துக்குமே தனியாக எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, வேறு வழியே கிடையாது. எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஒன்று மங்கீஸு இல்லை ஹியூமன்ஸை வச்சு தான் பண்ண முடியும். ஐ ஸ்டடீடு சைக்காலஜி இன் கரஸ்பாண்டன்ஸ். அப்போ வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு கூட யாராவது ஆள் கூப்பிட்டு போகணும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அவங்களோட இன்டெலிஜென்ஸு, மெமரி இதெல்லாம் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், ஆட்டிடியூட் அதெல்லாம். அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும், தேர் இஸ் அ ப்ரொசீஜர். போகும்போது நம்மளே ஒரு ஆள் கூப்பிட்டு போகணும், சாம்பிள் கூப்பிட்டு போகணும். அது முன்னாடியே சொல்லிடுவாங்க, இவர் இதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டை எடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. அந்த மாதிரி தான் இதுவும். த நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ரக்சர். Attitude has 3 main components in its structure. Attitude has 3 main components in its structure. Cognitive, affective, behavioral. Cognitive, affective and behavioral. பிஹேவியரில் வந்து இன்னொன்று கொனேட்டிவ்னு சொல்லுவாங்க. கொனாட்டிவ் ஆட்டிடியூட், ஓகேவா? ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணதான். காக்னிட்டிவ் ரெப்ரசன்ஸ் த இண்டிவிஜுவல்ஸ் நாலேஜ். Cognitive represents the individual's knowledge, thought, belief about the psychological object. Knowledge, belief about the psychological object. When it comes to affective part, it represents emotions, feelings about the psychological object.
about the psychological object. Psychological object. And third, the conative represents behavioral expression over the particular object. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன ஆட்டிடியூடுங்கிறது வந்து நம்ம மைண்டில் இருக்கிறது, தென் வாட் வி ஃபீல் அண்ட் வாட் வில் எக்ஸ்பிரஸ். ஓகேவா? இது மூணுமே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வெளிப்படும். ஏபிள் டு ஃபாலோ? நெக்ஸ்ட், தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட். த நெக்ஸ்ட் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட். Attitudes are not formed just for the sake. There are certain defined functions of an attitude according to Daniel Katz. According to Daniel Katz. எல்லாத்துக்கும் functions இருக்கு. According to Daniel Katz, there are four main functions. First is knowledge function. Second, ego expressive. function. Third, adaptive function. Fourth is ego defensive function. There are four functions: knowledge, ego expressive, adaptive, ego defensive. Okay va? What is knowledge? The functions of knowledge அப்படினு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தர பத்தியும் ஒவ்வொன்று நாம வந்து we have understood. ஒரு பர்టిక్యులர் இண்டிவிஜுவல் வந்து இப்படி தான் இருப்பார், ஆர் பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து இப்படி தான், லைக் நமக்கு வந்து இந்த சைக்காலஜி சப்ஜெக்ட்னா இனிமேல் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நமக்கு ஒரு ஆட்டிடியூட் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஆட்டிடியூடுக்கு அந்த ஃபார்ம் ஆன ஆட்டிடியூட் வில் பிகம் அ நாலேஜ் பேஸ். அது நாலேஜ் பேஸாக இருந்து அதை பற்றி எந்த டெசிஷன் எடுக்கணும்னாலும் அதை பேஸ் பண்ணி தான் எடுப்போம். நமக்கு ஃபார்ம் ஆன ஆட்டிடியூட் வில் ஃபங்க்ஷன் ஆஸ் அ நாலேஜ் பேஸ். ஏபிள் டு ஃபாலோ? நான் சொல்கிறது புரியுதா? ஒரு பர்டிகுலர் ஒவ்வொன்றை பற்றியும் நமக்கு ஃபார்ம் ஆன ஆட்டிடியூட் வில் ஃபங்க்ஷன் ஆஸ் அ நாலேஜ் பேஸ். ஓகேவா? இப்போது வெதர் திஸ் இங்கே வந்து லைக் ஹிஸ்ட்ரி எடுக்கணும் அப்படின்றாங்கன்னா நான் வந்து யோசிச்சு பார்ப்பேன், இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஹிஸ்ட்ரி நல்லா தெரியுமா? நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் நல்லா படிச்சிருக்காங்க, சில பேர் கொஞ்சம் பேர் நல்லா படிக்கலை. ஸோ வந்து இங்கே இருக்கவங்க ஓரளவுக்கு தெர் ஆர் மிக்ஸ்டு குரூப் இருக்காங்க. ஸோ வந்து அந்த குரூப்புக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். ரொம்ப ஒன்றுமே தெரியாத மாதிரியும் போகக்கூடாது, ரொம்ப நல்லா தெரிஞ்ச மாதிரியும் போகக்கூடாது. ஸோ வந்து ஒரு மீடியமாக ரெண்டு பேரையும் கேட்டர் பண்ணுற மாதிரி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ எனக்கு அந்த நாலேஜ் ஃபங்க்ஷனாக எப்படி இருக்குன்னா உங்களை பற்றி எனக்கு வந்து கிரியேட்டான ஆட்டிடியூட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறதா ஃபர்ஸ்ட் இட் இஸ் அ நாலேஜ் ஃபங்க்ஷன். புரியுதா? Attitude will function as the knowledge base. Take it down. This function is responsible for the provision of knowledge for life. This function is responsible for the provision of knowledge for life. It manifests into predicting others behavior. Manifests into predicting others behavior, understanding situations,
எக்ஸெட்ரா. ஒருத்தனை பலார்னு அடித்தா அவன் என்ன பண்ணுவான், திரும்ப பலார்னு அடிப்பான். ஓகேவா? அது ஏன்னா அடித்தா அடி விழுங்கிறது நமக்கு ஏற்கனவே நாலேஜ் ஃபார்ம் ஆகிருக்குது. சரியா? த நாலேஜ் பேஸ். இட் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு ஒருத்தர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ நாலேஜ் பேஸ்ட். ஓகேவா? ஸோ நாலேஜ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். செகண்ட் இஸ் ஈகோ எக்ஸ்பிரசிவ். ஈகோ எக்ஸ்பிரசிவ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து இங்கே கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன். சரியா? இப்போ இங்கே கிளாஸ் எடுக்கும்போது நம்ம என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஃபோர்த் பேப்பர் எத்திக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போது சம் அதர் பிளேசஸ்க்கு போகிறேன், அங்கே போய் எனக்கு ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, நான் எத்திக்ஸை பற்றி பேச முடியுமா? ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க, அங்கே போய் எத்திக்ஸை பற்றியோ இல்லை வேறு ஏதோ சப்ஜெக்ட் கொடுத்துருக்கத பற்றி பேச முடியுமா? அங்கே போய் என்ன செய்வோம், குழந்தைங்களா நல்லா படிங்க, அம்மா அப்பா சொல்கிறது கேளுங்க, டீச்சர் சொல்கிற ஹோம்ஒர்க்லாம் முடியுங்க, அப்படி தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தி ஆட்டிடியூட், ஒவ்வொரு விஷயம் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட சுச்சுவேஷன் இப்படி தான், இவங்க இப்படி தான் படிப்பாங்க அப்படிங்கிற ஆட்டிடியூட் ஆல்ரெடி நம்ம ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ வாட் எவர் ஃபார்ம்ட் வி ஆர் எக்ஸ்பிரஸிங். நம்ம என்ன ஃபீல் பண்ணியிருக்கோம், என்ன ஒரு கம்யூனிகேஷனுக்கு. இப்போ இவர்கிட்ட வந்து பேசும்போது யூபிஎஸ்ஸை பற்றி கேட்பேன். ஓகேவா? என்னோடய ஃப்ரெண்டு காலேஜில் படித்த ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா, நீங்கள் யூபிஎஸ்சிக்கு நல்லா படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பேனா, எங்கே வேலை பார்க்குறீங்க, என்ன கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்போம். ஸோ ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கம்யூனிகேட் பண்ணும்பொழுது வி ஹாவ் அன் ஆட்டிடியூட் பேஸ். இவங்க இப்படி தான் அப்படிங்கிறத வந்து இவங்க அவங்களோட மொத்த ஆட்டிடியூடும் நமக்கு கிரியேட் ஆகிருக்கு. அதை கம்யூனிகேட் பண்ணும்பொழுது தட் வில் எக்ஸ்பிரசிவ். வி வில் எக்ஸ்பிரஸ் வாட் எவர் தி ஆட்டிடியூட் ஃபார்ம்டு அகைன்ஸ்ட் தட் பர்சன். அவரை பற்றி நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணியிருக்குதோ அதை தான் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அதுதான் ஈகோ எக்ஸ்பிரசிவ். ஓகே, ஏபிள் டு ஃபாலோ? டேக் இட் டவுன். It is responsible for communicating to the world. Communicating to the world who we are. Also, the reason for responsible for communicating to the world who we are. நாம் யாராக இருந்து வேர்ல்டு கூட கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஆல்சோ த ரீசன் ஃபார் asserting ourselves in various situations. ஒவ்வொரு நிலைமைக்கு தகுந்த மாதிரி எங்கே இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறதே பிகாஸ் ஆஃப் தி ஆட்டிடியூட் வி ஃபார்ம்டு. ஓகேவா? ஹோட்டல் கடைனா அங்கே சாப்பாடு தான் விற்பாங்கன்றதை நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? அங்கே போயிட்டு we cannot ask some other thing which is irrelevant because we know அது அப்படிதான் சொல்லி நம்ம ஒரு ஆட்டிடியூட் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? தட் இஸ். அப்போ வந்து அங்கே போய் கேட்கும்போது என்ன கொடுங்க, என்ன கேட்போம், இட்லி கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க முடியும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து 1 கிலோ வேறு ஏதாவது கொடுங்க, பீஸா கொடு, இதை வந்து வெஜிடேரியன் அப்படின்னா அங்கே போய் அதான் கேட்க முடியும். சிக்கன் பிரியாணி கொடுங்கன்னு வெஜிடேரியன் ஹோட்டலில் போய் கேட்க முடியுமா? we cannot express. அது வந்து வெஜிடேரியன் ஹோட்டலுங்கிறது தெரியும். தட் இஸ் தி ஈகோ எக்ஸ்பிரசிவ். ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறோம், ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறோம், ஒரு பிளேஸில். இது வந்து நம்ம ஆட்டிடியூட்னு சொல்லும்போதே சொல்லிட்டேன், ஆட்டிடியூட் வில் பி ஃபார்ம்ட் ஆன் ஈச் பர்சன், ஆப்ஜெக்ட், பிளேஸு, சுச்சுவேஷன் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி ஆட்டிடியூட் ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம மொத்தமே வந்து வி ஆர் அ கலெக்ஷன் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ். ஓகேவா? கலெக்ஷன் ஆஃப் ஆட்டிடியூட். when it comes to a value is a quality. this can be quantitative as well as qualitative. ஓகேவா? இது வந்து ஒவ்வொன்றையும் நம்ம வந்து டிசைட் பண்ணியிருப்போம். ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட். புரியுதா? அடுத்து அடாப்டிவ் ஃபங்க்ஷன். அடாப்டிவ் ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு பிளேஸ்க்கும் போகும்பொழுது அங்கே வந்து நம்ம அடாப்ட் ஆகிப்போம். ஓகேவா? இப்போது இன்றைக்கி இந்த கிளாஸில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம், இங்கே வந்து நமக்கு என்விரான்மெண்ட் வேறு. இதுவே அந்த அருள் டவரில் உட்காந்து படிச்சோன்னா அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் வேறு. ஓகேவா? திடீர்னு வேறு ஏதாவது ஆப்ஷனல் கிளாஸ்க்கு வெளியில் போவீங்க, அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் வேறு. அங்கே வெளியில் உட்காந்து லைப்ரரியில் படிச்சுட்டு இருப்பீங்க, அது என்விரான்மெண்ட் வேறு. இது எல்லாத்தையும் தாண்டி எங்கேயாவது திடீர்னு நமக்கு வேலைக்கு போகிற கட்டாயம் வரலாம், அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் வேறு. எங்கே போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த அடாப்டிவ் ஃபங்க்ஷனும் பிகாஸ் ஆஃப் தி ஆட்டிடியூட். ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் இட் ஹெல்ப்ஸ் இன் அடாப்டிவ் ஃபங்க்ஷன் ஹெல்ப்ஸ் இன் mingling with the peer group, society, etc. Mingling with the peer group, society, etc. Mingling with the peer group, society, etc. ஓகேவா? நெக்ஸ்ட் யாருக்காவது புரியலையா? am I clear? புரியுதா? நெக்ஸ்ட் ஈகோ டிஃபென்சிவ்.
ஈகோ டிஃபென்சிவ்ங்கிறது ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து சில ஆட்டிடியூட் ஃபார்ம் ஆகிருக்கும். நாம் இப்படி தான் அப்படிங்கிறது நமக்கு சில ஆட்டிடியூட் இருக்கும். ஓகேவா? அதே சமயத்தில் நமக்கு வெளியில் அவுட் சைட் வேர்ல்டில் வேறு மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வரலாம். ஓகேவா? நீ பண்ணது தப்புடா அப்படின்னு ஒருத்தர் நம்மளை பார்த்து சொல்கிறான்னு வச்சுப்போம். என்னைக்காவது ஆமாம் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டு இருக்கோமா? இல்லை இந்த சுச்சுவேஷனுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஈகோ டிஃபென்சிவ். சில நேரங்களில் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுவோம். எப்போனா ஆமாம் கண்டிப்பாக தப்பு, வேறு வழியே இல்லை, இது 100% அப்படின்னா நம்ம வந்து ஒத்துக்குவோம். ஆர் அதர்வைஸ் வி வில் டிஃபெண்ட். ஓகேவா? நாம் என்ன பொசிஷனாக இருந்தாலும் இட் இஸ் ஜஸ்ட் பிட்வீன் தி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி இன்னர் வேர்ல்டு அண்ட் தி அவுட்டர் வேர்ல்டு. ஓகேவா? இன்னர் வேர்ல்டுங்கிறது நமக்குள்ளே நாம் அதை பற்றி என்ன நினைக்கிறோங்கிறது, அவுட்டர் வேர்ல்டு நம்மக்கிட்ட நமக்கு என்ன நம்மளை பற்றி கமெண்ட் வருதுங்கிறது. அதை யூஸ்வலி என்ன சொல்லுவோம்னா நம்ம செல்ஃப் எஸ்டீமை பாதுகாத்துறதுக்காக எப்போவுமே வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ எனக்கு மார்னிங் நான் லேட்டாக வந்தேன், நீங்கள் லேட்டாக வந்தது தப்பு நீங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டேன், என்னோட தப்பு இல்லை, நான் கரெக்டாக கிளம்பிட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? தட் இஸ் டிஃபென்சிவ், ஈகோ டிஃபென்சிவ். ஓகேவா? எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து நம்மளோட பொசிஷன் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கணும்னு தான் நினைப்போம். ஓகேவா? இன் ப்ரொடெக்டிங் செல்ஃப் எஸ்டீம், in protecting self-esteem and justify the actions taken. Justify the action taken. This is also sort of mediation. This is also sort of mediation between. This is also sort of mediation between inner world or inner needs. Mediation between the inner needs and the outside world Okay va? Is there any doubt? Okay. இப்போது இந்த எல்லா ஃபங்க்ஷனும் ஒரே நேரத்தில் ஒருத்தருக்கு ஃபங்க்ஷன் ஆகுன்றது கிடையாது. இட் இஸ் சுச்சுவேஷன் பேஸ்ட். எங்கெங்கே தேவைக்கு என்னென்ன சுச்சுவேஷனுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் தேவையோ அப்பப்போ அந்த ஃபங்க்ஷன் வரும். தேர் இஸ் அ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் நம்ம சிலபஸில் இருக்குது. ஓகேவா? டேக் இட் டவுன். இட் இஸ் நாட் நெசசரி that all the functions of the attitudes act in a single time. It is not necessary that all the functions of attitude act in a single time. It depends upon the situation. It depends upon the situation and the psychological object in question. It depends upon the situation and the psychological object in question. It is not necessary that all the functions of the attitudes act in a single time. It depends upon the situation and the psychological object in question. Okay? Any doubts? Any questions? Yeah. Sir, for body language is attitude. Body language is behavior. உன்னோட ஆட்டிடியூட்னால வெளிப்படுகின்ற உன்னுடைய affective the feelings, emotions not speaking. For body language include emotions. உன்னுடைய ஆட்டிடியூட்னோட வெளிப்பாடு தான் பிஹேவியர். அது வெளிப்படும் விதம் அதுதான் பிஹேவியர். ஆட்டிடியூடுங்கிறது உள்ளே இருக்கிறது, அதை வந்து யூ cannot see. சரி, உங்களோட கொஸ்டினுக்கு வாங்க. உங்களுடைய பாடி லாங்குவேஜும் வென் யூ இப்போ நீங்கள் ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஃப்டர் யூ பிகம் அன் IAS இப்படியே தான் நடந்துப்பீங்களா? நடந்துக்க மாட்டோம். பிகாஸ் யுவர் ஆட்டிடியூட் ஹஸ் சேஞ்ச்டு. தட்ஸ் இட். யுவர் பிஹேவியர் ஆல்சோ வில் சேஞ்ச். யா. எஃபெக்டிவ் காகனிட்டிவ் அப்படிங்கிறது திங்க் பண்ணுறது. ஓகேவா? எஃபெக்டிவ்ங்கிறது ஃபீல் பண்ணுறது. திங்க் பண்ணுறத வந்து யூ வில் ப்ராசஸ் இட். நம்ம 3 ஸ்டேஜ் பார்த்தோம் இல்லையா? ஆட்டிடியூட் வரும், ப்ராசஸ் ஆகும், பிஹேவியராக வரும். ஆட்டிடியூட் இருக்கிறது வந்து இட் இஸ் அ காக்னேட்டிவ், அண்ட் தென் தி ப்ராசஸ் ஆகிறது வந்து இட் இஸ் அன் எஃபெக்டிவ், வேர் யூ வில் ஃபீல் த எமோஷன்ஸ் வில் கம் அண்ட் இட் வில் கம் அவுட் ஆஸ் அ பிஹேவியர். It has come out as a behavior. Only you can see the behavior. From the behavior you can interpret or you can just correlate the attitude. மற்றபடி நீ ஆட்டிடியூடை பார்க்க முடியாது. ஓகேவா? ஒரு பர்சனோட ஆட்டிடியூடை நீ வந்து யாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவனோட பிஹேவியர்ஸை வச்சு யூ கேன்
bring out the attitude. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. attitude cannot be seen but it can be inferred from the behavior. Okay, the next attitude change. Next topic is attitude change. attitude change. ஒருத்தரோட ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ண முடியுமா? எஸ் அஃப்கோர்ஸ் வி கேன் சேஞ்ச் த ஆட்டிடியூட் ஆஃப் த பர்சன். அது ஏற்கனவே நான் சொன்னது தான், ஒரு பர்டிகுலர் ஆட்டிடியூட் என்ன ஃபார்ம் ஆகிருக்குதோ அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அது வந்து மாறிடும். ஓகேவா, அதுதான் வந்து ஆட்டிடியூட் சேஞ்ச். தோ attitudes remain stable over the period, though attitudes remain stable over the period, they are also subject to lot of changes. They are also subject to lot of changes. This is because every parameter in life will be always be stable. Every parameter in life will be always be stable, and as such many parameters are dynamic. Many parameters are dynamic. எனக்கு வந்து ஃப்ளைட்டில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, ஆனால் திடீர்னு இன்றைக்கி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் என்ன ஆகும்? இன்றைக்கி நைட்டு நான் வந்து ஃப்ளைட்டில் டெல்லிக்கு போய் ஆகணும். லைக் நான் இண்டிகோ ஃப்ளைட்டில் போகிறேன்னு வச்சுப்போம். ஓகேவா, இண்டிகோ ஃப்ளைட்டில் இது வரைக்கும் ஆக்சிடென்ட்டே நடந்தது கிடையாது. ஓகே, திடீர்னு இன்றைக்கி ஈவினிங் எனக்கு ஃப்ளைட் இருக்குது டெல்லிக்கு, ஆஃப்டர்நூனில் இண்டிகோ ஃப்ளைட்டில் ஒரு ஆக்சிடெண்ட். ஓகேவா, என்ன பண்ணுவேன்? ஓகே, திரும்ப சரி இன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் இருந்துச்சு, பட் ஐ எம் நாட் கோயிங் டு டெல்லி டுடே. நாளைக்கு டெல்லி போகிறேன். ஓகேவா, இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒரு இண்டிகோ ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டு, நாளைக்கு மதியம் ஒரு இண்டிகோ ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டு, நாளைக்கு ஈவினிங் எனக்கு ஃப்ளைட்டு. என்ன பண்ணுவேன்? ஆஃப்கோர்ஸ் தட்ஸ் இட். ஓகேவா, ஸோ தி ஈவெண்ட்ஸ் என்ன நடக்குது, த டைனமிக். ஓகேவா, 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ளைட்டில் வந்து ஆக்சிடென்ட்டே கிடையாது. ஐ தாட் ஃப்ளைட் இஸ் அ சீப்பர், லைக் இட் இஸ் தி கன்வீனியன்ட். இங்கேருந்து டெல்லி போகிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். ஓகேவா, நம்ம ட்ரெயினில் போனோம் அப்படின்னா மினிமம் 28 மணி நேரம். அதுக்கு மேலே 40 மணி நேரம் வரைக்கும் இருக்குது ட்ரெயின். வேரியஸ் ட்ரெயின்ஸ் ஆர் தேர். கிட்டத்தட்ட 48 மணி நேரம்னா 2 நாள் ஃபுல்லாக போகிறதுக்கும் 2.5 மணி நேரத்துக்கு போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ விச் வி வில் ப்ரிஃபர் 2 மணி நேரத்தில் போயிடலாமே அப்படின்னு தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆனால் தேர் இஸ் அ சேஃப்டி, லேக் ஆஃப் சேஃப்டி. அதே மாதிரி இப்போ ட்ரெயின் எடுத்துக்குவோம். நம்ம இன்றைக்கி டெல்லிக்கு ட்ரெயினில் போகலான்னு இருக்கோம், பனி மூட்டம் நிறையா இருக்குது, அதனால் 2 ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? தட்ஸ் இட். ஸோ எவ்ரி இன்சிடென்ட்ஸ் அது நாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஓகேவா, இதை வந்து சில விஷயங்கள் இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து டைனமிக். அதாவது certain incidences are dynamic. இந்த டைனமிக் இருக்கிற விஷயத்தில் வந்து there will be a change. There are certain things which are stable. ஸ்டேபிளில் வந்து ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆக முடியாது, பட் டைனமிக்ஸ் வந்து கேன் இன்ஃப்ளூயன்ஸ் தி ஸ்டேபிள். ஓகேவா, அண்ட் when we see attitude change, there are 2 things. There are 2 types of attitude change. There are 2 types. One is persuasion. ஓகேவா, one is persuasion. And the second is cognitive dissonance.
cognitive dissonance. Okay, first is we can divide into two. One persuasion, இன்னொன்று cognitive dissonance. Cognitive dissonance இன்டர்னலே நான் ஏற்கனவே இவ்வளோ நாளாக நான் வேற ஒரு ஆட்டிடியூட் வச்சுருந்தேன். இப்போ நான் என்னோட ஆட்டிடியூடை மாற்றிக்கிட்டேன் பிகாஸ் ஆஃப் இன்டர்னல் சேஞ்சஸ். ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் காக்னிட்டிவ் டிசனன்ஸ் செப்பரேட்லி. வென் இட் கம்ஸ் டு பெர்சுவேஷனுங்கிறது என்னென்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி எனக்குள்ளே இருக்கிற ஆட்டிடியூடை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் பெர்சுவேஷன் அப்படின்னு பேர். வி கேன் டிவைட் தி பெர்சுவேஷன் இன்டு டூ கேட்டகரிஸ். Traditional method, cognitive method. Okay, traditional method, cognitive method. Under the cognitive method, again there are two types are there. One is heuristic model. The next is elaborate likelihood model. Elaborate likelihood model. Okay, heuristic model, cognitive we can divide into heuristic model and elaboration or elaborate likelihood method. And under this there are two methods, central root and the peripheral root. Okay, elaborate likelihood model there are two things. One is the central root and the other is peripheral root. Attitude change can be of two types. One is persuasion methods, which is external, and then the cognitive dissonance. The persuasion we can split into two, traditional and the cognitive method. Cognitive திரும்ப ரெண்டா பிரிக்கலாம். Elaborate likelihood method, heuristic method or heuristic model. Elaborate திரும்ப central root, peripheral root னு பிரிப்போம். ஓகேவா? Any doubts? Okay, first from the above diagram, it can be inferred that it can be inferred that attitude change can occur. Attitude change can occur by means of outside influence. For example, persuasion. or by internal change. Bracket la cognitive dissonance அப்படினு போட்டுக்கோங்க. I will explain everything. Cognitive dissonance. Then what is the persuasion methods? Persuasion method la first we will see about the traditional method. ஓகேவா? சிம்பிள். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி வந்து கார்சிவேஷன் மாற்ற முடியும் அப்படின்னா, நாம் வந்து தேர் வில் பி அ சோர்ஸ். இப்போது உங்கள் எல்லாருக்குமே ஒரு வந்து அது எத்திக்ஸ் பேப்பர் அப்படின்னா கஷ்டமானது, எத்திக்ஸ் பேப்பர் வந்து ஒரு ஆட்டிடியூட் எதுவுமே கிடையாது அப்படின்னா, இல்லை கஷ்டமானது அப்படின்னு ஒரு தாட் இருந்ததுன்னா, இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, எத்திக்ஸ் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸிங்க, இவ்வளோ தாங்க, இது மொத்தமே ஒரு 5 கிளாஸில் முடிச்சிடலாம், 5 கிளாஸில் இவ்வளோ தாங்க சிம்பிள். ஃபஸ்ட் ஆட்டிடியூடை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க, ஃபிலாசபியை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு சோர்ஸ். I am explaining them, giving a message about that particular subjects, and because of that particular subject நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டிடியூட் வந்து ஆமாம் இனிமேல் ஈஸி தான் போல இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் த ட்ரெடிஷ்னல் மெத்தட், வேர் there will be a source and the message will be given to the persons. யாருக்கு வந்து சேஞ்ச் ஆகணுமோ அவங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் போகும். based upon the message the persons will change their attitude. இதுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு பேர்.
ஓகேவா? இது வந்து எதோ வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சோப்பு விற்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மா வருவாங்க. அவங்க வந்து இந்த சோப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க, உங்களுக்கு 1+1 ஃப்ரீ கொடுக்குறேன், அதனால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சதுன்னா அடுத்த தடவை வாங்கிக்கோங்க, இப்போதைக்கு 2 மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சரி ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்க, அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே, 10 ரூபா தானே அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து மார்க்கெட்டிங்லேயும் யூஸ் பண்ணுற உத்திகள். ஓகேவா? அதனால தான் அதையும் லைக் ஐ எம் கனெக்டிங் தட். ஓகே, அதனால் சிம்பிளாக என்னென்னா தேர் வில் பி ஒரு மெசேஜ், ஒரு சோர்ஸ் ஆஃப் மெசேஜ்லேருந்து மெசேஜ் நமக்கு வந்து தட் இஸ் ட்ரைங் டு சேஞ்ச் அவர் ஆட்டிடியூட். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஓகேவா? புரியுதா? டேக் இட் டவுன். ட்ரெடிஷ்னல் மெத்தட் considered to be an old method, considered to be an old method wherein considered to be an old method wherein the communication itself will act as a tool. Communication itself will act as a tool to change the attitudes of the person. Communication itself will act as a tool to change the attitude of the person. Attitudes of the person. Considered to be an old method wherein the communication itself will act as a tool to change the attitude of a person. And continue. The components of this method are source. The components of this method are source, bracketla who is talking அப்படினு போட்டுக்கோங்க. source அப்படினா who is talking. அடுத்து message, bracket குள்ள what is the content. Message, what is the content. Okay va. Next, in this method emotionally powerful appeals will deliver the desired result. Emotionally powerful appeals. அந்தம்மா வந்து 2 சோப்பு வாங்கினா எனக்கு 10 ரூபா கிடச்சுன்னா இன்றைக்கி சாப்பாட்டு காசு கொடுத்துமா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அப்படின்னு கேட்பாங்க. சரி அதுக்காகவா நம்ம வாங்கிப்போம் அப்படின்னு நம்ம வாங்குவோம். தட் வி ஹவ் எவ்வளோ நாளாக நம்ம இந்த சோப்பு தான் வாங்கணும்னு உறுதியாக இருந்தது. சரி அந்த அம்மாவுக்காக வாங்கிப்போம் அப்படின்னு வாங்கிக்கிட்டோம். ஏதாவது டவுட் இருக்கா? வாட் இஸ் த டவுட்? எனி டவுட்ஸ்? Emotionally powerful appeals will deliver the desired result. Desired result na attitude change ஆகுறதுங்கிற result because of the emotional appeal we are getting. Okay va? Any doubt? Again, this method can be useful in changing the attitude. This method can be useful in changing the attitudes of the people with low self-esteem. This method can be useful in changing the attitudes of the people with low self-esteem. Okay va? For example, இப்போ இதுவே அந்த அம்மா நீங்கள் சோப்பு கொடுக்குறதுக்கு இப்போ வாங்குறாங்க இல்லையா, அந்த வாங்குற அம்மா வந்து கண்டிப்பாக நான் ரின் சோப்பை தவிர வேறு எதுவும் வாங்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருந்தாங்கன்னா என்ன தான் போய் நீங்கள் அப்பீல் பண்ணாலும் இல்லை வேண்டாம் அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. ஓகேவா? சரி வாங்கி பார்ப்போமே, அவங்க ஓரளவுக்கு சரி இந்த சோப்பு தானே அதில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறதுனால மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எகெயின் வாட் இஸ் த என்ன மெசேஜ் அவங்க கொடுக்குறாங்க, என்ன கண்டென்ட் அப்படிங்கிறதையும் பொறுத்தது. ஓகேவா? ஆர் அதர்வைஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபேர் லைக் அந்த ஃபேஸ் க்ரீம் ஏதாவது வாங்குறீங்க, அது வந்து கண்டிப்பாக வந்து மற்றவங்க சொல்கிறாங்கிறத ரொம்ப ஈஸியாக மாற்றிட மாட்டாங்க. ஓகேவா? அங்கே வந்து இது வந்து சோப்பு மாதிரி கிடையாது. ஸோ அப்போ வந்து அது அசர்டிவ்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து வேறு ஏதாவது மெத்தடுக்கு தான் போக முடியும் வென் கம்பேர்ட் டு த வாஷிங் சோப்ஸ். புரியுதா? ஸோ இதை பொறுத்து தான் வந்து ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிறதுங்கிறதும் வந்து மாறும். ஓகேவா? இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் if it comes from it is very effective
if it comes from a person who is more charismatic and acceptable விராட் கோஹ்லி வந்து பூஸ்ட் குடினா எல்லாரும் பூஸ்ட் தான் வாங்குவாங்க, ஓகேவா? அண்ட் மேபி தி ஆக்டர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் வந்து சொன்னாங்கன்னா அதான் வாங்கி வைப்பாங்க. ஸோ யார்கிட்டேருந்து அந்த மெசேஜ் வருது அப்படிங்கிறதும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ட்ரெடிஷ்னல் சிம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே நீங்கள் என்னெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்களோ அதெல்லாம் நம்மளோட ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணுறதுக்காக வர்றது தான். இட் இஸ் அன் அப்பீல்ஸ் பிஃபோர் அஸ் டு சேஞ்ச் அவர் ஆட்டிடியூட்ஸ். அதில் நம்ம என்னெல்லாம் மெத்தட் படிக்கிறோமோ இந்த எல்லா மெத்தட்லேயும் அங்கே ஒரு ஆட்டிடியூட் ஒரு ஆட் இருக்கும், ஓகேவா? அட்வர்டைஸ்மெண்ட்டோட சிம்பிள் பர்பஸே சைக்காலஜிக்கலி அப்பீலிங் பிஃபோர் அஸ் டு சேஞ்ச் அவர் ஆட்டிடியூட், ஓகேவா? இந்த விட அது ஜாஸ்தினாங்கன்னா நாங்கள் டேட்டாஸ் வச்சு பார்த்தோம், மற்றதோட கம்பேர் பண்ணுறது 3 மீட்டர் ஜாஸ்தியாக வளரலாம் அப்படிம்பாங்க, ஓகேவா? இது கம்பேரிசன். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் நல்லா வளருவீங்க அப்படின்ட்டு. அதுதான் நம்ம அடுத்து காக்னிட்டிவ் மெத்தட் தான், ஓகேவா? இது வந்து சிம்பிளி சச்சின் டெண்டுல்கர் வந்து பூஸ்ட் வாங்கு அப்படின்னாருன்னா இப்போ வாட் எவர் வி ஹவ் டிஸ்கஸ்ட், ஒரு மெசேஞ்சர் ஆர் ஒரு சோர்ஸ் கிவிங் த மெசேஜ், எ கரிஸ்மாட்டிக் பர்சன், திஸ் இஸ் த ட்ரெடிஷ்னல் மெத்தட், ஓகேவா? இட் இஸ் சிம்பிளி ஜஸ்ட் அ ட்ரெடிஷ்னல் மெத்தட். அண்ட் ஃபார் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. பொலிட்டிக்கல் ப்ராபகண்டா, advertisements, messages by film stars, cricketers, etc. Okay va? So we have completed this traditional method. Traditional method is over. Next we are going to discuss about the cognitive methods. Okay va? Okay, we will meet after a break. And you have test எப்போங்கிறத இன்ஸ்டியூட்டில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, ஓகே? என் கூடயே வந்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் நீங்கள் வந்து எத்திக்ஸ் முடிச்சிருவீங்க, 4th பேப்பரை கம்ப்ளீட்டாக முடிச்சிருவீங்க. there is a small exemption. மாலதி மேடம் வந்து எடுக்கிறது அவங்க எடுப்பாங்க. அதை தவிர மீதி இருக்கிற எல்லா போர்ஷனையும் நெக்ஸ்ட் வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நீங்கள் ஒரு பேப்பரையே கம்ப்ளீட் பண்ணுறீங்க பை செப்டம்பர், ஓகேவா? அதுக்கப்புறம் 3 பேப்பரை படித்தா போதும். இல்லை நீங்கள் இப்படியே வந்து இப்போ டெய்லி வருவோம், கிளாஸ் எழுதுவோம், கடமைக்கு வந்து உட்காந்துட்ருப்போம் அப்படின்னா அப்படியே உட்காந்துட்ருங்க. கடைசியில் சஃபராக போகிறது நீ தான். நீ டெஸ்ட் எழுதி உனக்கு டவுட் இருக்குன்னா இப்போ தெரிஞ்சுக்குவேன், கற்றுக்குவேன், ஓகேவா? இந்த மெயின்ஸ் எழுதினாலும் சரி, அடுத்த வருஷம் மெயின்ஸ் எழுதினாலும் சரி, நான் இன்னும் டிசம்பர் வரைக்கும் தான் இங்கே இருப்பேன். எல்லாருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். உனக்கு டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குது, ஹெல்ப் இருக்குது, டெஸ்ட் எழுதி கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும், எல்லாமே இப்போ பண்ணால் உனக்கு உண்டு. இல்லைன்னா அவ்வளோதான். அப்புறம் அடுத்த வருஷம் ப்ரிலிம்ஸு, அடுத்த வருஷம் மெயின்ஸுன்னு ஒரு டிகேட் வரைக்கும் காலத்தை கடத்தினவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி நீயும் இருக்காத, ஓகேவா? வந்தோன்னா 1 வருஷம், அதிக வருஷம் 2 வருஷம் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டே இரு, சரியா? 6 வருஷம் படித்தேன், 7 வருஷம் படித்தேன், 10 வருஷம் அண்ணா நகரில் இருந்தேன், கோடம்பாக்கத்தில் இருந்தேன், நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்
10 வருஷமாக எழுதினேன், எல்லா அட்டம்ப்டும் கிளியர் பண்ணேன், எல்லா அட்டம்ப்டும் எழுதினேன், எல்லா அட்டம்ப்டும் முடிஞ்சு போச்சு, நான் இன்னும் கிளியர் பண்ணலன்னு போகாது. அப்படி போனால் யூ ஆர் அ ஃபெயில்டு மேன். டோன்ட் பி அ ஃபெயில்டு மேன் இன் யூபிஎஸ்சி. ஆர் நீ வந்து ஃபெயில்டு மேன்னா யூ ஆர் ஃபெயில்டு, அவ்வளோதான். ஓகேவா? பட் ஆனால் இது அந்த அளவுக்கு எக்ஸாம் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த அளவுக்கு யூ வில் நாட் கெட் எனி கிளாஸஸ் ஆர் டீச்சிங். எனக்கு வந்து அண்ணா நகரில் இருக்க இன்ஸ்டியூஷனில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேளுங்க சார் தரோன்றாங்க. ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார் அமௌண்ட்டு, எத்தனை 1000 வேணாலும் தரோன்றாங்க ஒரு மணி நேரத்துக்கு. ஓகே, பட் அதை விட்டு நான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். யூனோ இங்கே இருக்கிற ஜீவாவுக்கு நல்லா தெரியும், நீங்கள் எத்தனை 1000 கேட்குறீங்களோ. This model deals with, this model or the cognitive model deals with the methods by which attitude changes can be brought when exposed to persuasive appeals. மற்றவங்க கொடுக்குற பெர்சுவேசிவ் அப்பீலுக்கு நாம் வந்து பெர்சுவேசிவ் அப்பீல் நமக்கு வரும்பொழுது நம்மளுடைய மைண்டில், தாட்டில், திங்கிங் ப்ராசஸில் என்ன சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறதான் இந்த பேசிக்காக வந்து சேஞ்ச் பண்ணுறது. முன்னாடி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் யாராவது ஒருத்தர் ஒரு மெசேஜ் நமக்கு கொடுக்கறதுனால நாம் நம்மளை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது. இங்கே வரும்பொழுது நமக்கு கொடுக்குற மெத்தட் there are 2 types. ஃபர்ஸ்ட் வந்து காக்னிட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னே நம்ம ஏற்கனவே பார்த்தல, காக்னிட்டிவ் அஃபெக்டிவ் பிஹேவியரல். காக்னிட்டிவ் அப்படின்னாலே சம்திங் விச் இஸ் ஹேப்பனிங் வித் த நாலேஜ். நம்மளுடைய நாலேஜை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் காக்னிட்டிவ். நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய தாட் ப்ராசஸ், திங்கிங்கை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் காக்னிட்டிவ் அப்படின்னு பேர். there are 2 types. There are 2 types of cognitive methods. First, the elaborate likelihood method or the elaborate likelihood model. In this model further divided into central root and peripheral root. Further it is divided into central root and peripheral root. First we will discuss about the central root. The appeal message will be conveyed directly. Central root, the appeal message will be conveyed directly. For this method to work out very well, there should be an powerful speaker. There should be an powerful speaker to handle things. ஒரு பெரிய பேச்சாளர் நிறைய டேட்டாஸ்னோட, ஃபேக்ட்ஸ்னோட, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, இந்த காம்ப்ளானுக்கும் ஹார்லிக்ஸுக்கும் சண்டை வந்தப்போ அவங்க 2 பேரும் என்னன்னா, பக்கத்தில் வந்து காம்ப்ளானோட பாட்டில் அதே மாதிரி மறைச்சி வச்சுருப்பாங்க, ஹார்லிக்ஸ் தான் ரொம்ப சிறந்தது, அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து 4 சென்டிமீட்டர் அதிகமாக வளர்ந்தாங்க, அவங்க ஷார்ப்பர் ஆகிட்டாங்க, நாங்கள் வந்து ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னு சில டேட்டாஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதையும் விட்டுட்டிங்கன்னா, ரீசெண்டாக இப்போ பேப்பர் படிக்கும்போது, பேப்பராக நீங்கள் படிக்கும்போது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த டைரெக்டாக கல்யாண் ஜுவல்லர்ஸும் இந்த லலிதா ஜுவல்லர்ஸ், தட்ஸ் த காம்படிஷன். இப்போ என்னன்னா, உங்களுடைய மாற்றணும், பட் ஆனால் பெர்சுவேசிவ் மெத்தட்ஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரபு வந்து பேசுவார். அங்கே பேசும்போது அவர் சில ஃபேக்ட்ஸ் கொண்டு வருவார். நீ கல்லுக்கு தானே சொல்கிறீங்க, அவங்க கல்லுக்கு வந்து காசு வாங்குறாங்க, த ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ். அப்போ நீ வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுற, இவன் வந்து இல்லை நான் வந்து சேதாரம் தான் சொல்கிறேன். தே ஆர் பிளேயிங் வித் த ஃபேக்ட்ஸ் அண்ட் என்னன்னா, 2 பேருமே வந்து தே ஆர் ஹேவிங் தேர் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், அதை வச்சுட்டு சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பீக்கர் ஹேவிங் வித் தி ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ், கிராஃப்ஸ், வாட் எவர் தி எவிடன்சஸ், எல்லா எவிடன்ஸையும் வச்சுக்கிட்டு இதுதாங்க சிறந்தது அப்படின்னு பேசுனாங்கன்னா, இட் இஸ் டைரக்ட்லி சேஞ்சிங் அவர், டைரெக்டாக நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அட் தி சேம் டைம் நம்மளுடைய நாலேஜ் பேஸை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு தே ஆர் ஹேவிங் டேட்டாஸு, ஃபேக்ட்ஸு, சார்ட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. பெர்சுவேஷன் த்ரூ திஸ் மெத்தட், தட் இஸ் elaborate likelihood method la central root. Able to follow? Moreover, the speech should be adequately backed up by
the speech should be adequately backed up by data, logic, etc. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு சப்போர்ட்டிங் எல்லாமே இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா இட் இஸ் வெரி ஹார்ட் டு சேஞ்ச். ஒருத்தருக்கு வந்து ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து ரின் சோப்பு தான் பிடிக்கும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா பவர் சோப்பு தான் பெஸ்ட்டுங்கிறத நான் ப்ரூவ் பண்ணால் என்ன சொல்லணும்? ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அதை விட அதிகப்படியான எனக்கு நம்பிக்கை வர்ற அளவுக்கு நான் அதிகமான ஃபிகர்ஸ் நான் சொல்லுவேன். அதில் வந்து நிறைய மண்ணு தாங்க இருக்குது, நீங்கள் வேணால் அது தண்ணிக்குள்ளே வச்சு 1 மணி நேரம் பாருங்கள், அது கரைஞ்சிரும், கரையாது. நம்ம அதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி அதை வந்து ஜஸ்ட் கம்பேரிசன் பிட்வீன் தி அதர் சோப்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபேக்ட்ஸு லாஜிக் உண்மையாலுமே அப்படி இருக்குதா? நம்ம வந்து சோப்பு யூஸ் பண்ணும்போது கூட நமக்கு தெரியல அது வந்து ஹார்டாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா, உண்மையாலுமே சோப்பு இருக்குதா, இல்லை அது மண்ணெல்லாம் கலந்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி வாட் எவர் தி அதில் இருக்கிற ரியாலிட்டியை வந்து கொண்டு போய் சேர்க்கறது டைரெக்டாக, அதுக்கு சென்ட்ரல் ரூட் அப்படின்னு பேர். ஓகேவா? செகண்ட் இஸ் peripheral route. The message will be conveyed to the person. The message will be conveyed to the person in an indirect and subtle manner. The message will then churn inside. The message will then churn inside the person's mind and create change ultimately. இப்போது நாம் இதை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு இது ஒரு ஐடியாவில் நம்ம இருக்கும்பொழுது இதை தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் ஒரு ஐடியாவில் இருக்கும்பொழுது நம்ம வந்து லைக் நான் ரின் சோப்பு தான் யூஸ் பண்ணுறதுங்கிற முடிவில் இருக்கேன், அதை மாற்றிக்க கூடாதுங்கிறது உறுதியாக இருக்கேன். அப்போ நான் அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது 2-3 லேடிஸ் அந்த பக்கம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க, நான் பவர் சோப்பு யூஸ் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சைடில் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அப்போ கேட்கும்பொழுது டைரெக்டாக எனக்கு வரல, பட் நான் கேட்கும்போது நம்ம மேபி நல்லா தான் இருக்குமோ அப்படின்னு. அது ஆனால் எனக்கு சொல்லலை, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் அவங்க பேசிக்கிறதுல லைட்டாக இருக்கலாமோ அப்படின்றது. நம்ம பேசிகிட்டு இருப்போம், நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுல வந்து என்ன பேசிகிட்டு இருப்போம்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் இவர் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கோம், ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு குரூப்பாக ஒரு 4-5 பேர் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவேன் அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி நான் சொல்லிவிட்டு அப்படியே நான் போயிடுறேன். ஐ எம் நாட் அந்த பர்டிகுலர் டிஸ்கஷனே வந்து அவரை பற்றி கிடையாது, ஆனால் போகிற போக்கில் அவரை பற்றி லைட்டாக கொளுத்தி விட்டு போய்ட்றேன். ஒரு சின்ன வார்த்தை அவ்வளோதான், அவர் ரொம்ப மோசமானவருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணல. ஐ எம் ஜஸ்ட் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் சம் அதர் திங்ஸ். ஸோ இந்த மாதிரி போகும்பொழுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா நான் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் கொடுத்து பேசலை, போகிற போக்கில் அப்படியே லைட்டாக போட்டு போகிறேன். ஸோ அப்போ அது வந்து மற்றவங்க கேட்குறவங்களுக்குள்ள ஆமாம் எங்கிட்ட கூட அன்றைக்கி ஒரு நாள் ஒரு இந்த மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு தாட் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பெரிஃபரல். இந்த பெரிஃபரல் ரூட்டில் இட் இஸ் த்ரூ இன்ஃபார்மல் கம்யூனிகேஷனில் எங்கேயோ ஒன்று நடக்கிறத ஏதோ சைடில் கேள்விப்படுறதுனால அது வந்து நம்மளோட இதில் சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? ஏபிள் டு ஃபாலோ. இது ஏற்கனவே ஃபஸ்ட் கிளாஸ்லேயே இதுக்கு எக்ஸாம்பிள் இது சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ எக்ஸ்பிளைன்டு திஸ் வேல்யூஸில். ஏபிள் டு ஃபாலோ. எதுக்காக டவுட் இருக்கா? சென்ட்ரலுக்கும் பெரிஃபரலுக்கும் சென்ட்ரல் பர்டிகுலர் பர்சனாக ஃபோக்கஸ் பண்ணது, ட்ரெடிஷ்னலுக்கும் சென்ட்ரலுக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். ட்ரெடிஷ்னலில் சும்மா ஒருத்தர் வந்து தி கரிஸ்மாட்டிக் கேரக்டர் ஆஃப் அ பர்சன் இஸ் ஃபோக்கஸ், பட் ஆனால் இங்கே குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ஃபோக்கஸ். அது குவாலிட்டி என்னத்தை இங்கே வந்து கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம், இங்கே வந்து ஸ்பீக்கரை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஏபிள் டு ஃபாலோ. அண்ட் பெரிஃபரலுக்கு வரும்பொழுது 2 பேருமே கிடையாது, போகிற போக்கில் 2யுமே சொல்லிட்டு போகிறோம்.
அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஆமாம் அவன் அப்படி தான் இருப்பான் போல அப்படின்னு நாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுனா நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்மக்கிட்ட அவன் அப்படி தான், ஆமாம் 2-3 இன்சிடென்ட் என்கிட்ட கூட அப்படி தான் நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போமே தவிர அவன் நிறைய நல்லது பண்ணது எல்லாத்தையும் எடுத்துக்க மாட்டோம். வாட் எவர் அது ரிவர்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அது என்ன அது இது இட் இஸ் இன்ஃபார்மலி ஏதோ வந்து இன்டைரக்டாக நமக்கு வராத ஒரு மெசேஜ் வந்து வேற இதில் லைக் வேற ஒரு மீடியமில் நம்ம கேட்கும்போது தட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் அவர் ஆட்டிடியூட். ஓகேவா? எங்கேயாவது சில இதில் கூட பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம வெளியில் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், யாருன்னு தெரியாது என்னன்னு தெரியாது. சரி ஏன் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். தட் இஸ் தி பெரிஃபரல் ரூட். ஓகேவா? ஏபிள் டு ஃபாலோ. அண்ட் த நெக்ஸ்ட் இஸ் ஹியூரிஸ்டிக் மாடல். ஹியூரிஸ்டிக் மாடல் வந்து அப்படியே லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். இந்த கிளாஸில் இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேவா? இந்த என்னோட கிளாஸ்னோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதெல்லாம் தெரியாது. ஓகேவா? பட் ஆனால் நான் பேசிகிட்டு இருக்கும்போது புதுசாக இன்றைக்கி ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. அதோ இவங்களாம் வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்னோடய கிளாஸ் எப்படி இருக்குன்ற ஐடியா தெரியாது, எத்திக்ஸ் கிளாஸும் அட்டன் பண்ணல. இப்போ அவங்களுக்கு இப்போ வந்து எந்த ஆட்டிடியூடும் ஃபார்ம் ஆகிருக்காது இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எல்லோரும் ஆடியன்ஸ் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் வந்து அப்பப்போ ரொம்ப சூப்பர்னு கை தட்டுறீங்க. அப்புறம் என்ன கழிச்சு ரொம்ப நல்லா இருக்குங்க, எக்ஸலன்ட் அப்படின்னு நீங்கள்லாம் பேசிக்கிறீங்க. அதை வச்சு அவங்க என்ன டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னா, இது ரொம்ப சூப்பரான கிளாஸ் போல் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ரியலாக அந்த ஒரு இது வந்திருக்காது. பேஸ்ட் ஆன் தி ஆடியன்ஸ் ஒப்பீனியன் தி ஆட்டிடியூட் இஸ் ஃபார்ம்டு ஆர் தி ஆட்டிடியூட் இஸ் சேஞ்ச்டு. ஓகேவா? எல்லாரும் எப்போ பார்த்தாலும் கை தட்டிகிட்டே இருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பர் போல இவங்களும் கை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? தட் இஸ் ஹியூரிஸ்டிக் மாடல் விச் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி ஆடியன்ஸ். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஓகே. அக்கார்டிங் டு திஸ் மாடல் attitude change can be affected. Attitude change can be affected depending upon the degree of influence, based on the reaction of audience, to a particular speech or appeal. ஒரு விஷயத்துக்கு ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஒரு கிளாஸில் எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க, ஒரு 5-6 பேர் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா பார்க்கலாம் நினச்சிருவாங்க இந்த கிளாஸ் இப்படி தான் போல அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஓகேவா? The more response is from the audience, then the attitude will change accordingly. ஓகேவா? நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் ஆகும், பாசிட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் ஆகும். பேஸ்ட் ஆன் தி ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி ஆடியன்ஸ். ஓகே. எஸ். பெரிஃபரல்னா ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டில் உனக்கு வர்றது. ஆடியன்ஸ்ங்கிறது லார்ஜ் குரூப். பெரிஃபரல் நீட் நாட் டு பி அ லார்ஜ் குரூப். 4 பேர் பேசிகிட்டு இருக்கோம், ஒருத்தன் தான் பேசிகிட்டு இருப்பான். இப்போ 5 பேர் நம்ம சேர்ந்து பேசிகிட்டு இருக்கோம், அங்கே ஒரு சீன்லேயே இல்லாத ஒருத்தரை பேசிகிட்டு இருக்கோம். ஆமாங்க அவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த ஒருத்தர் யூ ஆர் நாட் டைரக்ட்லி இன்வால்வ்டு. நீ வந்து டைரெக்டாக அந்த பர்டிகுலர் பர்சனை பற்றி பேசலை, அந்த பர்டிகுலர் பர்சன் சீனில் இல்லை, பட் ஆனால் அந்த இடத்துல நடக்கிற இன்சிடென்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஆட்டிடியூட் ஃபார்ம் பண்ணுற. தட் இஸ் பெரிஃபரல். அது எதுவுமே லாங் டேர்ம்னு எடுத்துக்க முடியாது. அதான் சொன்னேன் இல்லையா, சர்டன் திங்ஸ் ஆர் டைனமிக். அடுத்த ஒரு ஃபோர்ஸ் வந்து உன்னை மாற்றுற வரைக்கும் அது வந்து இருக்கும். இதை விட ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் அடுத்து வந்துட்டு அது மாறிடும். ஸோ அடுத்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வர்ற வரைக்கும் எல்லாமே லாங் டேர்ம். ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் எப்போ வருதுங்கிறத பொறுத்து தான் டிசைட் ஆகுமே தவிர எதுவுமே லாங் டேர்ம் ஷார்ட் டைம்னு சொல்ல முடியாது. எவ்ரிதிங் சிம்பிளி வி கேன் சே டைனமிக் பேஸ்ட் ஆன் தி இதை நம்ம ஹியூரிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் லார்ஜ். இப்போ இங்கே வந்து இந்த கிளாஸில் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன், எல்லாருமே வந்து ஒரு 60 பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 60 மெம்பர்ஸில் 50 பேரும் கை தட்டினாங்கன்னா எல்லாருமே என்ன நினைப்பாங்க,
சூப்பர் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு 40 பேர் கை தட்டினாங்கன்னா அதை விட கொஞ்சம் லெவல் கம்மியாக இருக்கும். 30 பேர் தட்டினா, 20 பேர் தட்டினா த ரேஞ்சஸ் வில் வேரி இல்லையா, அதை பொறுத்து தான். ஸோ அதனுடைய இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆட்டிடியூட் சேஞ்ச் வில் பி ஹையர். இப்போது இந்த மொத்தம் 60 பேருமே இப்போ 60 பேரில் 50 பேர் கை தட்டுறாங்க அப்படின்னா 50 பேர்னு சேர்ந்து ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. வேறஸ் பெரிஃபரல் ரூட் ஒன்லி தட் பர்டிகுலர் 5 பேர் பேசல ஒருத்தன் மட்டும் சொல்லுவான் அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு ஒருத்தன் தான் சொல்ல போகிறான். ஓகேவா, அது வந்து மற்றவங்களுக்கு அப்படியே இட் வில் ஆக்ட் ஆஸ் தி என்ன சொல்கிறது, அவன் மனதுக்குள்ளே உறுத்தும், சரி அவன் அப்படி தான் இருப்பான் போல அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா, போகிற போக்கில் இங்கே இப்போ ஏதாவது இப்போ நமக்கு சம்மந்தமே இருக்காது, கூட பக்கத்தில் கூட ஒரு குரூப் ஏதாவது கோயிலுக்கு போகிறோம், பக்கத்தில் கூட சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, போன வாரம் அந்த கோயிலுக்கு போயிருந்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது, போன உடனே நான் நினச்சது நடந்துச்சு அப்படின்னு அந்த பக்கம் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன கிளம்பிடுவோம், அடுத்த வாரம் அந்த கோயில் கிளம்பிடுவோம். ஓகேவா, தட் இஸ் பெரிஃபரல். டைரெக்டாக அவங்க இன்வால்வ் ஆகலை, யாரோ யாருக்கிட்டேயோ சொல்லிட்டு இருக்காங்க, அது வந்து எனக்கு சைடில் அப்படியே கேட்டதுனால நான் வந்து நம்மகிட்டே கூட சொல்லலாம். நம்மகிட்டே சொல்லிட்டு இருக்கும்போது லைக் நம்ம பேசிகிட்டு இருப்போம், அந்த விஷயத்தையே பேசிகிட்டு இருந்துக்க மாட்டோம், வேறு ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். நம்ம போன வாரம் அந்த கோயில் போய்ட்டு வந்தால் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேறு விஷயத்தை பேச ஏதோ ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருப்போம், இந்த ஒரு விஷயத்தை உள்ளே போட்டுட்டு அப்புறம் வேறு ஏதாவது கண்டினியூ பண்ணியிருப்போம். இப்போ என்ன ஆகும்னா கேட்டான் இல்லையா, அவன் வந்து திரும்ப வந்து இல்லை நீ சொல்லு, அதை சொன்னி, அந்த கோயிலை பற்றி சொன்னி, அதை சொல்லு அப்படி நம்ம நிறுத்தி அது என்ன, இட் இஸ் மேக்கிங் த இன்ட்ரெஸ்ட். தட் இஸ் தி பெரிஃபரல் ரூட், பெரிஃபரல் ரூட்னோட பவர். ஓகேவா, whereas when it comes to this heuristic model, it is based on the audience, the response from the audience rather than the single or the other things. Differentiate பண்ண முடியுதா? இந்த ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு போடப்போ எல்லாமே பயந்துருப்பீங்க, எப்படா இதெல்லாம் படிக்க போகிறோம், பட் ஒன்றுமே இல்லை. இட் இஸ் அ சிம்பிள் வே டு சேஞ்ச் தி ஆட்டிடியூட். ஓகேவா, ஆட்டிடியூட் சேஞ்ச் ரெண்டு, ஒன்று பெர்சுவேஷனு, இன்னொன்று தி காக்னேட்டிவ் டிசனன்ஸ். அந்த வார்த்தை கூட பார்த்தா கொஞ்சம் ஐயோ காக்னேட்டிவ் டிசனன்ஸ் சொல்கிறாங்களே அப்படி என்னன்னு உங்களுக்கு பயமாக தான் இருக்கும், படிச்சதுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லைன்னு ஆகிடும். பெர்சுவேஷனில் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து யூஸ்வலி தி கம்யூனிகேஷன், த மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த கம்யூனிகேஷன், காக்னேட்டிவ், எலாபரேட் லைக்லிஹுட் மெத்தட், ஹியூரிஸ்டிக், சென்ட்ரல் அண்ட் பெரிஃபரல். ஓகே, அந்த நெக்ஸ்ட் இஸ் காக்னேட்டிவ் டிசனன்ஸ் மெத்தட். Cognitive dissonance method. apart from all the model described under persuasion, one major method to change attitude is cognitive dissonance. பக்கத்தில் மெத்தட் போடுவாங்க, cognitive dissonance method, where the attitude changes affected within உங்களுக்குள்ள இருக்கிறதே உங்களுக்கு வந்து ஆட்டிடியூடை வந்து மாற்றுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கேன், எனக்கு மேத்தமேட்டிக்ஸ்னாலே பிடிக்காது, ஐ ஹேட் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். ஓகேவா, ஆனால் என்கிட்ட ஒரு புக்கு கிடைக்குது, அந்த புக்கை வச்சு மேத்தமேட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிம்பிளான ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க, தி கால்குலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியுது. அதை பார்க்கும்போது என்ன ஒன்றுனா, இது இவ்வளோ ஈஸியாக இருக்கே, நல்லா தானே இருக்குது, இதையே நம்ம அப்படின்ற சொல்லு. ஏற்கனவே ஒரு ஆட்டிடியூட் நம்மக்கிட்ட இருக்குது, என்னென்னா அது கஷ்டம் அப்படின்னு. அந்த ஆட்டிடியூடை வந்து இப்போ பிரேக் பண்ணுற மாதிரி நம்ம படிக்கிறது வந்து வித்தியாசமாக இருக்குது. இதை வந்து ஈஸியாக தான் பண்ண முடியுமோ, நல்லா தானே இருக்குது அப்படின்னு நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆட்டிடியூட் which is very strong. ஆனால் நம்ம based on our own experience நாம் ஃபீல் பண்ணுற இன்னொரு ஆட்டிடியூட், நாம் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா தட் இஸ் ஈஸி அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். ரெண்டுக்கும் நடக்கிற இன்கன்சிஸ்டன்சினால ஓல்டு ஆட்டிடியூட் போயிட்டு புது ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆகும். இல்லை மேத்தமேட்டிக்ஸ்னால் ரொம்ப ஈஸிங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ஏற்கனவே கஷ்டம் சொல்லிட்டு தான் இனிமேல் நம்ம யார்கிட்ட போனாலும் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஏற்கனவே இருக்கிற ஆட்டிடியூட் வந்து மாறி இன்னொரு ஆட்டிடியூட் வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் காக்னிட்டிவ் டிசனன்ஸ், உங்களுக்குள்ளே நடக்கிற மாற்றம். அந்த ஏன் வந்து காக்னிட்டிவ் டிசனன்ஸ் சொல்கிறோன்னா, உங்களுக்குள்ளே வந்து ஆட்டிடியூட் சேஞ்ச் வந்து நடக்குது. ஓகேவா, பேசிக்கலி திஸ் இஸ் அ மெத்தட் ஆஃப் இன்டர்னல் சேஞ்ச். This is a method of internal change arising out of
arising out of inconsistencies, arising out of inconsistencies of attitudes, inconsistencies of attitudes, arising out of inconsistencies of attitudes, which will ultimately results in choosing the right attitude, results in choosing the right attitude according to the individual's choice, according to the individual's choice, according to the individual's choice. Basically, this is a method of internal change arising out of inconsistencies in attitudes, which will ultimately result in choosing the right attitude according to the individual's choice. Okay, va? Next, this method of attitude change, is more powerful, and would result in permanent changes, when compared to persuasion methods, This method of attitude changes more powerful and would result in permanent changes when compared to persuasion methods. Next is methods affecting இதெல்லாம் வந்து பார்த்தது attitude changeங்கிறது. methods affecting attitude change, methods affecting attitude change, methods affecting attitude change. Take down provision of new and accurate information, provision of new and accurate information from reliable and powerful sources, from reliable and powerful sources, provision of new and accurate information from நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரிலையபிளாகவும் அக்யூரேட்டாகவும் இருந்ததுன்னா நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். செகண்டு ஃபியர் அரவுசல் அண்ட் ஃபியர் ரிடக்ஷன், ஃபியர் அரவுசல் அண்ட் ஃபியர் ரிடக்ஷன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஒன்று வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதில் நமக்கு வந்து இன்கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை போக்குற மாதிரி இன்னொரு விஷயம் வருது, அதில் இருக்கிற நெகட்டிவ் குவாலிட்டிஸை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ரின் சோப்பே வந்து கையில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கை வந்து அரிக்குது அப்படின்னா, பவர் சோப்பு வந்து கை அரிக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பயத்தை போக்குறதுக்கு we are using this. ஓகேவா? ஃபியர் ரிடக்ஷன் அதே மாதிரி இது வரும்போது ஒன்று it will reduce the fear or any other எந்த ஆட்டிடியூடாக இருந்தாலும் அதில் இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து this can be a factor. Next is dissonance arousal. ஒருத்தருக்கு வந்து இது வந்து இப்படி தான் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருந்ததுன்னா அது இப்படி இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம அரோஸ் பண்ணி விட்டுருந்தா தானாக வந்து அதுக்கப்புறம் it will take its own course. ஓகேவா? dissonance arousal. The next position discrepancy. இது என்னன்னா ஒரு சொசைட்டியில் நாம் என்ன நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா தென் வி வில் பர்டிகுலர் சுச்சுவேஷனை வச்சு அனலைஸ் பண்ணும்போது வி மே சேஞ்ச் ஆட்டிடியூட். நமக்கு தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், ஆனால் சொசைட்டியில் இருக்கும்போது நீ இப்படி வச்சுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்பொழுது நம்மளோட பொசிஷன் வேர் வி ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா வி மைட் நோ. இப்போ வந்து நம்ம யாருமே படிக்கலன்னு எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருக்கேன், ஒரு டெஸ்ட் வச்சு 2 பேர் நல்லா குட் மார்க் வாங்கியிருப்பான், ஃபஸ்ட்டு செகண்ட் வாங்கியிருப்பான், பட் இவ்வளோ நாளாக படிப்போன்றது தெரிஞ்சிருக்காது. அப்போ இனிமேல் என்ன ஆகும்னா நம்ம நல்லா படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் அவனுக்கு வந்திருக்கும்.
ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பிகாஸ் நோயிங் யுவர் பொசிஷன் வேர் யூ ஆர் அப்படிங்கிறதுனால அது வந்து உங்களோட ஆட்டிடியூட் மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம். ஓகேவா? வெதர் லைக் நீங்கள் வந்து இது எவ்வளோ நாளாக நம்ம எப்படி படிப்போனே தெரியாது, நீ நல்லா வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் ஒரு கமெண்ட் கொடுக்கும்போது இனிமேல் நம்ம சூப்பராக படிப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்கன்னே தெரியாது, நீங்கள் ரொம்ப கம்மியான மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு திட்டும் பொழுது இல்லை இனிமேலாவது நம்ம ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் படிக்கலாம். ஸோ ஈவன் இட் கேன் பி எய்தர். ஓகேவா? And then participation in decision making. Participation in decision making. Participation in decision making. Next, compliance. 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 And internalization. Internalization. Next, internalization. Now, whatever we have discussed, all these factors in the methods, all these methods will be used both by the persuasion as well as the internal or the cognitive dissonance. Okay, இந்த methods எல்லாம் அங்கே யூஸ் ஆகும். இதை தான் எதாவது யூஸ் பண்ணுவாங்க. எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இதில் ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அந்த பர்சுவேசிவ் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறது தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா? நீங்கள் எதை எங்கே வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். Able to follow? Anybody is having doubt? Any doubts? Next polama. Okay. Influence of attitude. Next topic. Influence of attitude on thought and behavior. Influence of attitude and on thought and behavior. இதான் அடுத்த டைட்டில் நம்மளோட சிலபஸில். Okay, va? Draw this diagram. Basically, attitudes drive the thought process. Basically, attitudes drive the thought process. Guided by the predisposed tendencies. Guided by the predisposed tendencies that are developed over time. Predisposed tendencies that are developed over time. I repeat, basically attitudes drive the thought process guided by the predisposed tendencies that are developed over time. If such tendencies are positive, then our thought and the resultant behavior will also be positive. Thought, resultant behavior also will be positive. Okay va? ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை இல்லை ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அது வந்து இப்படி தான் அப்படிங்கிற ஆட்டிடியூட் நம்ம ஃபார்ம் பண்ணோன்னா அது சம்மந்தமாக நம்ம வெளிப்படுத்த போகிற பிஹேவியர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். இவர் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு முடிவு பண்ணால் அவர்கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் தான் வச்சுருப்போம். கெட்டவன் முடிவு பண்ணிட்டோன்னா அவர்கிட்ட காட்டுற பிஹேவியர் எல்லாமே தப்பாக தான் இருக்கும். கோவப்பட்டு திட்டுவேன், நீ மற்றவங்கள அந்த மாதிரி வாட் எவர் த ரெஸ்பான்ஸ் வில் பி கிவிங் தட் வில் பி பேஸ்ட் ஆன் தி ஆட்டிடியூட் ஆன் தட் பர்டிகுலர் பர்சன். ஏபிள் டு புரியுதா? ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் தான், ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். த சேம் ஐ எம் ரிப்பீட்டிங். ஒரு பர்சனுக்கோ இல்லை ஒரு சுச்சுவேஷனுக்கோ ஒரு ஆப்ஜெக்ட் பற்றியோ இது நல்லது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்? புளியை பார்த்தா பயம் இல்லையா? அப்போ புளியை பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம்? பயந்து ஓட ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? மானை பார்த்தோன்னே பயந்து ஓடுவோமா? இட் இஸ் ஆட்டிடியூட். ஓகேவா? அப்போது ஓடுறதுங்கிறது பிஹேவியர். ஆர் மானை பார்த்தோன்னே பக்கத்தில் போய் தொடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறது, இல்லை மானை துரத்துறது, அது ஓடுற வரைக்கும் துரத்துறதுங்கிறது பிஹேவியர். அது ஏன் வருதுன்னா ஆட்டிடியூட் ஆல்ரெடி நமக்கு இருக்குது. என்ன ஆட்டிடியூடு? அது வந்து நல்ல ஒரு சாஃப்டான அனிமல். மானுங்கிறது வந்து சாஃப்டான அனிமல். ஓகேவா? ஆனால் புலிங்கிறது
இட் வில் கில். இது வந்து மோசமான அனிமல் அப்படிங்கிறது. அப்போது இப்போ நம்ம ஒரு புலியை பார்க்குறோன்னு வச்சுப்போம், அது மோசமாக அது வந்து நம்மளை கொன்றும் அப்படிங்கிற இது வந்து ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம புலியை வந்து தனியாக வந்து வெளியில் இருக்கிறத பார்த்தோன்னா என்ன ஆகும்? நம்ம தாட் ப்ராசஸ் என்ன ஆகும்? ஓடணும் இல்லைன்னா நம்மளை அட்டாக் பண்ணிடும் அப்படின்னு அந்த தாட் ப்ராசஸ் நம்மளை ட்ரைவ் பண்ணுவோம். பிஹேவியர் we will be running. ஓகேவா? அதே மாதிரி ஒரு மானை பார்த்தோன்னா என்ன ஆகும்? இது ரொம்ப அழகானது, நம்ம டச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறதுனால அதை நம்ம துரத்துவோம், இல்லை பிடிக்கணும்னு நினைப்போம். ஓகேவா? தி ஆட்டிடியூட், தாட் ப்ராசஸ் லீட் டு பிஹேவியர் விச் இஸ் அ அவுட்கம். ஓகேவா? நீ ஒருத்தனை பற்றி என்ன பிஹேவியர், ஒருத்தவங்க கூட நம்ம நல்லா பழகிறோம், பேசுகிறோம், சிரிக்கிறோம், விளையாடுறோம், வாட் எவர் த பிஹேவியர் வி ஆர் ஷோயிங் டுவார்ட்ஸ் அன் அதர் ஆர் டுவார்ட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் தி ஆட்டிடியூட் அண்ட் தி subsequent thought process on that particular subject. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய பிஹேவியர் வந்து வெளிப்படும். நான் சொல்கிறது புரியுதா? யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஓகே. The factors that play a vital role in this regard are, இதில் டிசைட் பண்ண போகிறது எதெல்லாம் வந்து என்னென்ன factors is going to decide in the behavioral change. What are the factors அப்படின்னு பார்த்தோம்னா, first is the factors that play vital role in this regard, which means the entire process. First is attitude strength. Whether we have strong like or dislikes or confused. ஒரு விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு காலையில் நாம் வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஓகேவா? பீச்சுக்கு போகலான்னு பிளான் வச்சுருந்தப்போ இன்றைக்கி நைட்டு நமக்கு ஃபீவர் வந்துடுச்சு. பீச்சுக்கு போவோமா? சில பேர் போவீங்க. ஓகேவா? தேர் வில் நாட் பி சேஞ்ச். ஓகே. இதுவே அதே நாளைக்கு வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி ஃபீவர் வந்துடுச்சு. சில பேர் போக மாட்டீங்க, ஆனால் சில பேர் போவோம் இல்லையா? தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். அந்த ஸ்ட்ரென்த், அந்த நாம் என்ன அந்த அந்த ஆட்டிடியூட்னோட ஸ்ட்ரென்த், இது வந்து ரொம்ப முக்கியமான, யூபிஎஸ்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது அதனோட ஸ்ட்ரென்த். பீச்சுக்கு போகிறது இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போய்க்கலாம். யூபிஎஸ்சிக்கு நாளைக்கு போகலன்னா ஒரு வருஷம் கழிச்சு தான். ஓகேவா? இதுவே யூபிஎஸ்சினா ஒரு தடவையாவது வந்துடுது. ஓகேவா? நாளைக்கால உங்களுக்கு கல்யாணம் வருஷத்தில் ஒரு நாள் தான் நடக்கும். ஓகேவா? யூபிஎஸ்சியாவது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். ஓகேவா? நாளைக்கால நீ தான் மாப்பிள்ளை, உனக்கு கல்யாணம். அப்போ என்ன பண்ணுவேன்? இன்றைக்கி வந்து உடம்பு முடியல, என்ன சொல்கிறது, கல்யாணத்தை ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிடுவோம். அப்படி தானே? தூக்கிட்டு போக சொல்லிடுவோமா? அதுதான். ஓகேவா? த ஸ்ட்ரென்த், அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஆட்டிடியூட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆட்டிடியூட் ஆக்சசபிலிட்டி. ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸில் ஆட்டிடியூட் ஸ்ட்ரென்த், செகண்டு ஆட்டிடியூட்னோட ஆக்சசபிலிட்டி. To exactly locate what we have in mind, what we'll have in mind, how will we react to the situation. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதோ ஒன்று எய்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆட்டிடியூட் ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்றைக்கி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஒரு மேபி மதியம் 1:30க்கு இன்டர்சிட்டி இருக்குது. அப்படி இங்கே கிளாஸ் வந்து நான் ஒரு 12:45 முடிச்சுட்டு இன்டர்சிட்டியை பிடிக்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். எப்படியும் நமக்கு நல்லா தெரியும் 1:30னா 1:30க்கு இன்டர்சிட்டியை வந்து எடுத்துருவாங்க. ஓகே, 12:45 நான் கிளம்பலாம் நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பேசிட்டே இருந்ததில் 1:15 ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து 15 மினிட்ஸில் நான் அங்கே போக முடியுமா? சென்ட்ரலுக்கு போக முடியாது. அப்போ நோ அதர் வே, நான் வந்து விட்டுறணும். ஸோ அந்த மாதிரி ஃபார் எனி அதர் பர்பஸ், அது வந்து வெதர் வி ஆர் ஏபிள் டு ரீச் ஆர் நாட், அதனுடைய ஆக்சசபிலிட்டி.
ஓகேவா? அதை பொறுத்து நம்மளோட ஆட்டிடியூட் வந்து சேஞ்ச் ஆகும். தீஸ் ஆர் ஆல் தி ஃபேக்டர்ஸ் ஆன் பிஹேவியர். த நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் ப்ரெஜுடிஸ். த நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் ப்ரெஜுடிஸ். Degree of prejudice. If it is too strong, then it will directly have a bearing on the behavior. Directly have the bearing on the பிஹேவியர். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து பர்டிகுலர் லைக் இப்போ நான் வந்து ஐ எம் ஃப்ரம் அ ஃபார்மசி பேக்ரவுண்ட் அப்படின்னா, ஃபார்மசி படித்தவங்களை எனக்கு பிடிக்குது, அப்படி ஐ எம் ப்ரிஜுடைஸ் டுவார்ட்ஸ் தெம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி வந்து அவங்களுடைய வாட் எவர் த டெசிஷன்ஸ் ஐ எம் கோயிங் டு டேக் தட் வில் பி ஒன் சைடடாக தான் இருக்கும் இல்லையா? ஏபிள் டு ஃபாலோ? ஓகேவா? ஸோ யாருக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஃபேமிலி ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃபேமிலிக்கு கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்பொழுது அது வந்து வி வில் பி பயாஸ் ஆர் ப்ரெஜுடைஸ் டுவார்ட்ஸ் அவர் பர்சனல் வேல்யூஸ். அதுதான் ஓகேவா டிகிரி ஆஃப் ப்ரெஜுடிஸ். நெக்ஸ்ட் திங், சோர்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட். Source of attitude. One, whether one has developed it. Source, whether one has developed it by direct experience or social learning. அவருக்கு ஃபார்ம் ஆன ஆட்டிடியூடு டைரக்ட் லேர்னிங்கில் ஃபார்ம் ஆகுதுன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். சோஷியல் லேர்னிங்னா நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிசைட்ஸ் த பிஹேவியர் டு எ சர்டன் எக்ஸ்டென்ட். ஒரு பர்சனுக்கு ஃபார்ம் ஆன பிஹேவியர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபார்ம் ஆச்சா இல்லை சோஷியல் லேர்னிங்கில் ஃபார்ம் ஆச்சா அப்படிங்கிறதும் இட் இஸ் டிசைட்ஸ் தி behavior. Whether one has developed it by direct experience or social learning decides the behavior to a certain extent. Okay va? Next, specificity of circumstances. Next, specificity of circumstances. Specificity of circumstances. For the attitude to translate into behavior,